ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் 328வது மெய்நிகர் மேடை இப்பொழுது தொடங்குகிறது. முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து தோழர் ஜார்ஜ் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட இணை இயக்குனரும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் இணை இயக்குனருமான ஜார்ஜ் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வரும்பாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 328வது மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் மனதார வரவேற்பனையும் நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடும்போது மரியாதை நிமித்தமாக அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவும். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். நன்றி ஜார்ஜ். அடுத்த அப்படியாக தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளி தன்னுடைய இடைவிடாத முயற்சியில் பயணத்தில் தன்னுடைய செயல்பாட்டினை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மேடையை அமைத்து உங்கள் முன்னே நிற்கிறது. இம்மேடையில் 64வது தத்துவ உரையாடல் நிகழப்போகிறது. அடுத்த நிகழ்வாக இசைப்பாடல் தருவதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற திருவாரூர் மாவட்ட செயலாளரும் தன் தேன் போன்ற இனிய இசைக்குயில் நீடாமங்கலம் சந்திரசேகர் அவர்கள் இசைப்பாடல் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அத்தனை தோழமைகளுக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கொஞ்சம் நாளைக்கு இந்த கிராம சபா நடக்கிற வேலைகள்ல கொஞ்சம் மும்முரமா இருந்ததுனால திடீர்னு வர முடியாம ஆயிடுச்சு. தாமதத்துக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்நிகழ்ச்சிக்கு தகுந்தாற்போல் ஒரு பழைய பாடல், அந்த பாடலை இப்பொழுது பாடுகிறேன். வானத்து சந்திரன் இந்திரன் மன்மதன் வாழ்கின்ற பூமியடா, வானத்து சந்திரன் இந்திரன் மன்மதன் வாழ்கின்ற பூமியடா, நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா, அன்னதானத்தில் தர்மத்தில் சாஸ்திர வேதத்தில் சங்கம பூமியடா, சொத்து சட்டிதான் காளியடா, அன்னதானத்தில் தர்மத்தில் சாஸ்திர வேதத்தில் சங்கம பூமியடா, சோத்து சட்டிதான் காளியடா, வானத்து சந்திரன் இந்திரன் மன்மதன் வாழ்கின்ற பூமியடா, நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா, கங்கையும் காவிரியும் வைகையும் பாயுது, கற்பக சோலையில் குயில் கூட கூவுது,
கங்கையும் காவிரியும் வைகையும் பாயுது, கற்பக சோலையில் குயில் கூட கூவுது. எங்க மண்ணு கூடி செய்ய கண்டுபுட்டா மட்டும் மாடாக முட்டுதடா, உதச்சி மல்லாக்க தள்ளுதடா. எங்க மண்ணு கூடி செய்ய கண்டுபுட்டா மட்டும் மாடாக முட்டுதடா, உதச்சி மல்லாக்க தள்ளுதடா. காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமாம், தெருவெங்கும் மாப்பிள்ளை ஊர்கோலமாம். காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமாம், தெருவெங்கும் மாப்பிள்ளை ஊர்கோலமாம். எங்க எதிர்த்த வீட்டு பொண்ணு வயசாகி நாளாச்சு, எப்பதான் கல்யாணமாம், அவ கண்ணில் என்றுமே நீர்கோளமாம். எங்க எதிர்த்த வீட்டு பொண்ணு வயசாகி நாளாச்சு, எப்பதான் கல்யாணமாம், அவ கண்ணில் என்றுமே நீர்கோளமாம். வானத்து சந்திரன் இந்திரன் மன்மதன் வாழ்கின்ற பூமியடா, நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா. கூணி கூறிகிடும் ஏழை முதுகுகள் கும்பிடு போடல்ல, அது என்றும் கொத்தடிமை கூட்டமல்ல. கூணி கூறிகிடும் ஏழை முதுகுகள் கும்பிடு போடல்ல, அது என்றும் கொத்தடிமை கூட்டமல்ல. கஞ்சிக்கு வழியின்றி என் வயிறு காயுது, கையில் ஒரு காசும் இல்லே, இங்கே கடன் கொடுப்பார் யாரும் இல்லே. கஞ்சிக்கு வழியின்றி என் வயிறு காயுது, கையில் ஒரு காசும் இல்லே, இங்கே கடன் கொடுப்பார் யாரும் இல்லே. வானத்து சந்திரன் இந்திரன் மன்மதன் வாழ்கின்ற பூமியடா, நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா. அன்னதானத்தில் தர்மத்தில் சாஸ்திர வேதத்தில் சங்கம பூமியடா, சோத்து சட்டிதான் காளியடா, சோத்து சட்டிதான் காளியடா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர் சந்திரசேகர். மிக அருமையான ஒரு பாடல், சமூக சீரழிவை சித்தரிக்கும் பாடலை தன் இனிய குரலால் பாடி இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். நன்றி. ஜீவானாவா சிந்தனை பள்ளி பல தொடர் உரையாடல்களை தொடர்ந்து நடத்தி வருவதை நாம் அறிவோம். இவற்றின் மூலமாக நமக்கு மிகவும் தேவையான சிறந்த சித்தாந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன என்பதையும் நாம் அறிவோம். இந்த வரிசையில் நம் மதிப்புக்குரிய அண்ணன் முத்துமோகன் அவர்கள் எழுதிய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலின் தொடர் உரையாடலும் நடைபெற்று வருகிறது. இவ்வகையில் இந்நூலின் 19வது உரையாடல் இன்றைக்கு நிகழவிருக்கிறது. இன்றைய உரையாடலின் தலைப்பு சமஸ்கிருத மயமாக்கம் என்பதாகும். இத்தொடர் உரையாடலை மாதத்தில் 2 முறை ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்காக நடத்தி வருபவர் நம் அருமை தம்பி டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள். கொல்கத்தா சாந்திநிகேதன் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக திகழும் அவர் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்து இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவேன். இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற தொடர் உரையாடலை திட்டமிடும் போதே இவ்வுரையாடலுக்கு தலைமை தாங்கி தர நமது அன்பு தோழர் பாப்பா ரமணி அவர்களை முடிவு செய்தோம். பாப்பா ரமணி அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில செயலாளராக, மாநில பொருளாளராக பல வருடங்கள் செயல்பட்டு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாட்டில்
ஈடுபட்டிருந்த குடும்பத்தில் பிறந்தவர். இளமை பருவத்திலிருந்தே வங்கி ஊழியர் சங்கத்தின் கட்டி வளர்த்தவர். கலையளிக்கு பெருமன்றம் கோவை மாவட்ட கிளையின் முக்கிய பொறுப்பாளர். நல்ல தத்துவவாதி, பேச்சாளர், பல வகையான நூல்களை கற்றறிந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி, கலையளிக்கு பெருமன்றம், வங்கி ஊழியர் சங்கத்தில் மிகச்சிறந்த பொறுப்பாளராக செயல்பட்டு வளர்த்தெடுத்தவர். தொடர்ச்சியாக தத்துவ உரையாடலிலும் நூல் அறிமுகத்திலும் பங்கு பெற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் தோழர் பாப்பா ரமணி அவர்களை தலைமை தாங்கி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர் சைமன் அவர்களே. அருமை தோழர்களே, ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய தொடர் தத்துவ உரையாடல், குறிப்பாக அருமை தோழர் முத்துமோகனுடைய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடம் என்கின்ற ஒரு அற்புதமான அந்த நூலினை முன்வைத்து நம்முடைய பேராசிரியர் அருமை தோழர் டெரன்ஸ் அவர்கள் நடத்தக்கூடிய 19வது உரையாடல். அந்த நிகழ்விலே இன்னைக்கு அருமையான ஒரு பாடலை, தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடிய அருமை தோழர் ஜார்ஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு பொருத்தமான ஒரு இந்த சமூக முரண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய பாடலை பாடிய அருமை தோழர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு உரையை ஆற்றியிருக்கக்கூடிய தோழர் சைமன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த தலைப்பு சமஸ்கிருதமயமாக்கல் என்பது ஏதோ அந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சி என்பதனை தோழர்கள் அறிவார்கள். அந்த போராட்டமானது, அந்த ஒரு சமஸ்கிருதமயமாக்கல் என்கின்ற அந்த ஒரு சூழ்ச்சியானது இன்னைக்கு உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைக்கு நீதிமன்றங்களில் வழக்காடக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் விரும்பினாலும் விரும்பினாலும் கூட இந்த சமஸ்கிருத வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி என்று அந்த ஆங்கில வார்த்தைகளை ஒரு சில இடங்களிலே அதை தமிழ்படுத்தியும் கூட அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு நம்ம நகரிக்கு சம்சிதா என்று அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவதற்கான நிர்பந்தத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சமஸ்கிருத திணிப்பு மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த கல்வித்துறையில் அவர்கள் புகுத்தி இருக்கக்கூடிய பல திட்டங்களில் பெயர்கள் எல்லாம் கூட சர்வ சிக்ஷா அபியான், SSA என்று சொன்னால் அது சமஸ்கிருத வார்த்தை. பல திட்டங்களுடைய தலைப்புகள் எல்லாம் இப்படிப்பட்ட சமஸ்கிருத திணிப்புகள் என்பது மட்டுமில்லாமல் சமஸ்கிருதத்திற்கென்று அவர்கள் இருக்கைகளும் அல்லது துறைகளும் எல்லா பல்கலைக்கழகங்களும் துவக்கப்பட்டு அதற்கென ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு கோடி கோடியாக கொட்டப்படுகிறது என்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு புள்ளி உரத்தை சொன்னாங்க, 2014 22 வரைக்கும் தமிழ் துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா 74 கோடி ரூபாய். ஆனால் சமஸ்கிருதத்திற்கு 1488 கோடி. அப்படின்னா எவ்வளோ ஒரு பாரபட்சம், ஒரு ஏற்றத்தாழ்வு, எவ்வளோ ஒரு அக்கிரமம் இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது. அதில் எத்தனை பேர் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு புள்ளி விவரத்தை பார்த்தா 81ல் 6106 அப்படின்னு மத்திய அரசினுடைய புள்ளி விவரம். 991ல் அது 49,000 அதிகரிச்சிருக்கான். அதில் குறிப்பாக அதில் பேசுகிறவங்க யாருன்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அவர்களெல்லாம் பிராமணர்கள், அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்களுக்குள்ளாக பேசக்கூடிய சமஸ்கிருதத்திலே பேசுவோம், அது மந்திர மொழியாக அங்கங்கே விசேஷங்களுக்கு செல்லுவது மட்டுமல்ல, நமக்குள்ளே பேசுவது சமஸ்கிருதத்திலே பேசுவோம் அப்படின்னு அதனால் 49,000 சொன்னாங்க.
இப்போ வந்து 2022 திடீர்னு 23 லட்சம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இப்படி எத்தனை கிராமங்கள் உருவாகிருக்குது, எங்க பேசுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் சமஸ்கிருதத்தை வந்து திணிக்கக்கூடியதும் அதை விளம்பரப்படுத்துவதற்கும் கோடி கோடியாக கொட்டக்கூடிய அந்த நிலைமையில நாம இருக்கிறோம். இந்த சமஸ்கிருதமயமாக்கல் எப்படி தொடங்கியது, அது யாரால் ஏற்பட்டது என்பதெல்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அவர்கள் வந்து மூத்த ஒரு மொழி, எல்லாத்துக்கும் ஆதி மொழி, தேவமொழி என்று சொல்ல ஒரு நிலைமை, அதை பேசிய அந்த ஆரியர்கள் வந்து ஒரு மூத்த குடியினர் என்றதெல்லாம் தவிடுபடி ஆகி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம். சிந்துவெளி சமவெளி நாகரிகம்ங்கிறது அது ஒரு தனித்த நாகரிகம் என்ற மார்ஷலுடைய அந்த கண்டுபிடிப்பு அது நூற்றாண்டு கொண்டு வரப்படக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு தெளிவாக சொல்லக்கூடிய பார்க்குறோம். அதற்கும் ஆரியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள்லாம் பிற்காலத்தில் ஏறக்குறைய ஒரு கிமு 1000 கிமு என்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு 3000 ஆண்டு தொன்மை தான் அது இருக்க முடியும் அந்த ஆரியர்களுக்கு. அது ஈரான் அல்லது வட பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கால்நடையை பராமரிக்கக்கூடிய குடியினர். அவர்கள் வந்து தங்களை உயர்த்தி காட்டுவதற்காக தங்களது மொழியை ஆரிய மொழி என்கின்ற ஒரு பெயரை சூட்டி கொண்ட ஒரு நிலையை பார்க்குறோம். அதை வந்து யாருக்கும் கொட்டு கொடுக்க கூடாது என்கின்ற தடையை விதித்ததை பார்க்கிறோம். அப்படி வேற யாராவது அதை பேசினாங்கன்னா அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் அந்த மனுஸ்மிருதியில அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருந்த அந்த மொழி அந்த பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அது எவ்வளவு தூரம் வந்து மற்ற எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக அது வந்து பரவலாக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தை வந்து அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் ஏற்பட்டது. அது பல எதிர்ப்புகளை தன்மயமாக்கிக் கொள்வதற்காக பக்தி இயக்கங்களை எல்லாம் தன்மயமாக்கி கொண்டதெல்லாம் வரலாற்றில் பார்க்கணும். ஆகவே சமஸ்கிருதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆதிக்க மொழியாகவும் அழிவு மொழியாகவும் இருக்குது. அதனுடைய ஒரு வழித்தோன்ற வந்த இந்தி வந்து இன்னைக்கு ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டு அது மற்ற மொழிகளை எல்லாம் விட வந்து உயர்த்தியாக அதை வந்து மத்திய அரசு கொண்டு போயிருக்கிற நிலைமையில நாம் இந்த பின்னணியை சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய பின்னணியை அருமை நம்முடைய தோழர் முத்துமோகன் அவர்கள் குறிப்பான சில உதாரணங்களுடன் அவர் வந்து அதில் ஒரு 2 சாப்டரில் விளக்கியிருக்காரு. குறிப்பாக எம்என் சீனிவாஸ் போன்ற அந்த சமூகவியல் அறிவினர்கள்லாம் சமூக ஆய்வு கூட அவர்கள் பிறப்பால் பிராமணர் என்கின்ற அந்த ஒரு பின்னணியில் அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்ததும் சமஸ்கிருதம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இன்னைக்கு கிராமங்களில் கூட சமஸ்கிருதம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசுனதாக கேள்விப்படுறோம். அதே போல மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் எப்படி வந்து சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடித்து அதை வந்து ஒரு பெரிய எல்லாத்துக்கும் மூத்த மொழியாக அதை கொண்டாடினார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் வரலாற்றில் பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் வந்து ரொமிலா தோப்பர் போன்ற அறிஞர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய மொழிகள் அவைகளுக்கு தனித்தன்மைகள், இவைகளையெல்லாம் நம்ம அங்கீகரிக்க வேண்டும். அந்த முறையில் தான் நம்ம வந்து மொழிகளுடைய இதை பார்க்கணும். மொழிகளுக்கும் இனத்திற்குமான ஒரு சம்பந்தம் இல்லை, வட்டார மொழிகள் என்பது பாதுகாக்கப்படணும் அப்படின்லாம். ஆனால் அதற்கு நேர்மாறான முறையில் சமஸ்கிருதமானது அது அதிகாரத்தினுடைய இதில் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலும் கூட இந்த பல்லவர்கள் ஆட்சி காலம், சோழர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகு அது அதிகாரத்தின் மொழியாக மாற்றப்பட்டு தமிழ் வந்து தன்னுடைய இடத்தை இழந்ததெல்லாம் வரலாற்றில் பார்க்குறோம். கடவுளர்கள் வந்து சமஸ்கிருதமயமாக்கப்பட்டார்கள். முருகனை வந்து ஸ்கந்தன் அப்படிங்கிற முள்ள என்ற ஒரு புதிய கடவுள் உருவாக்கப்படுறது. இப்படி எல்லா வகையிலும் வந்து சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய நிலைமை, இன்னைக்கு பெரும் தெய்வ வழிபாடுகள், இவைகள்லாம் வந்து இந்த சமஸ்கிருதத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த அருமையான ஒரு தலைப்பில் நம்முடைய அருமை பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் முத்துமோகனுடைய நூலினுடைய அந்த விஷயங்களை தனக்கே உரிய அந்த பாணியிலே அவர்கள் விளக்குவதற்கு அவரை அழைக்கின்றேன். பேராசிரியர் அவர்கள் வருக. நன்றி. நன்றி தோழர். 5300 வருடங்களுக்கும் பழமை வாய்ந்த தமிழ் மொழியை காட்டிலும் 3000 வருடம் பழமை வாய்ந்த ஆரிய மொழியாகிய சமஸ்கிருதம் எப்படி ஆதிக்கம் பெறுகிறது,
அதோடு ஹிந்தியும் எப்படி ஆதிக்கம் பெறுகிறது என்பதை அன்பாக தெளிவாக எடுத்து கூறி இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு வழிகாட்டுதல் தந்திருக்கிறீர்கள். நன்றி தோழர். அடுத்த நிகழ்வாக இன்றைய சிறப்புரையை தத்துவ உரையாக நிகழ்த்த பேராசிரியர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் கல்கத்தா சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தின் தத்துவ பேராசிரியராக பணியாற்றுபவர். பேராசிரியர் வானம்மாளை நினைவு முக்கிய முகாமில் பல ஆய்வு உரைகளை நிகழ்த்தி தொடர்ச்சியாக உரைகளை நிகழ்த்தி வருபவர். முத்துமோகன் தோழர், அண்ணன் முத்துமோகன், தோழர் ராஜா ஆகியவர்கள் எழுதிய மார்க்ஸ் அம்பேத்கர் தொடர் உரையை பலமுறை நிகழ்த்தி கிட்டத்தட்ட 30 உரைகளுக்கு மேல் நிகழ்த்தி சிறப்பித்தவர். பன்னாட்டு கருத்தரங்களில் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவருமான தோழர் முத்துமோகனின் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற உரையை கிட்டத்தட்ட 19வது உரையை நிகழ்த்தி கொண்டிருப்பவருமான தத்துவ உரை, ஆராய்ச்சி உரை, கட்டுரை வாசித்தல் போன்ற முக்கிய பங்கு வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்களை தத்துவ உரையை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோழர் ரமணி அவங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலைமை உரை. சமஸ்கிருதமயமாக்கம் அப்படின்னு சொல்றது எப்படி இன்னைக்கு பல தளங்கள்ல இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக அந்த கருத்தாக்கம் என்பது, கருத்தியல் என்பது ரொம்ப தீவிரமாக சமூக தளத்தில் எப்படி செயல்பட்டு வருகிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. அதே போல அவர் இந்த கருத்துக்கு முன்னோடியாக இருந்தவர், இந்த கருத்தாக்கத்துக்கு முன்னோடியாக இருந்த எம்.என். ஸ்ரீனிவாஸ் அவருடைய விஷயங்கள், இன்றைய அரசியல்ல என்னென்ன மாதிரியாக இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது, ஒரு சமூக தளத்திலும் கூட எப்படி செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றது குறித்த ஒரு அற்புதமான ஒரு தலைமை உரை. அதே போல சந்திரசேகரன் தோழருடைய அருமையான ஒரு பாட்டு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது அவருடைய அந்த கனத்த குரல்ல பாடுறது கேட்கறதுன்றதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்றைய அந்த தலைப்பு இந்த சமஸ்கிருதமயமாக்கம் அப்படின்னு சொல்றது. இது முத்துமன் சாருடைய புஸ்தகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கங்கள். நான் அது எப்பவுமே உள்ளது போல, அந்த புத்தகத்தினுடைய தன்மையை போல எப்பவுமே முத்துமன் சாருடைய எழுத்துக்கள்ல உள்ள அந்த விஷயம் கூட கொஞ்சம் கனமான விஷயங்கள் அதுக்குள்ள ரொம்ப இயல்பாக, ஆனா மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த கருத்துக்களை ரொம்ப கனமா அடர்த்தியா அதை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அவருடைய எழுத்துக்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். ஆனா அது மக்கள்கிட்ட போய் எளிதாகவும் சேரும். அது ரொம்ப கனமான கருத்துக்களாக இருந்தாலும் கூட அது தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றது. அந்த விதத்துல இந்த சமஸ்கிருதமயமாக்கம் அப்படின்னு சொல்றதே ஒரு 5 பக்கங்கள் கொண்ட அந்த பகுதி. அதுல சமஸ்கிருதமயமாக்கம் என்ன அப்படின்றதுல ஆரம்பிச்சு, அந்த சமஸ்கிருதமயமாக்கம் உண்மையாகவே அவர் எம்.என். ஸ்ரீனிவாஸ் பேசியது போல, அவர் உண்மையான எந்த இன்டென்ஷனோட, எந்த நோக்கத்தோடு இந்த கருத்தை அவர் கொண்டு வந்தார். உண்மையாகவே இது உண்மையாகவே ஒரு சமூகவியல் ரீதியான ஒரு ஆய்வாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் கூட அதுல நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு கேட்க முடியும். ஏன்னா எம்.என். ஸ்ரீனிவாஸ் ரொம்ப பாப்புலரான ஒரு சோசியாலஜிஸ்ட். இந்தியால ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டவர். இன்னும் தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் என்பவை இன்னும் இந்த அகடமிக் ஃபீல்ட்ல ரொம்ப ஆழமாக இன்னைக்கும் தொடர்ந்து கல்வி புலங்கள்ல அவருடைய அந்த ஆய்வுகள்லாம் தொடர்ந்து இன்றும் ரொம்ப தீவிரமாக படிக்கப்பட்டு வருகின்றன. அப்படி இருக்கும்போது சமஸ்கிருதமயமாக்கம் அப்படின்னு சொன்ன எம்.என். ஸ்ரீனிவாஸ் சொன்ன விஷயங்கள்ல அவருடைய உண்மையான நோக்கம் என்ன? அவர் உண்மையாகவே சமூகவியல் ரீதியான அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு சில கருத்துக்களை சொன்னாரா, அல்லது தனது அந்த பிராமணிய பார்ப்பனிய நிலைப்பாட்டில் இருந்து இந்த கருத்துக்களை அவர் சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட நமக்கு வருகிறது. ஏன்னா அதுவும் இந்த புத்தகத்துல நம்மளுக்கு பார்க்க முடியும். இன்று நம்ம
உரையாட இருக்கிற அந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுதும் கூட இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படியானால் இந்த சமஸ்கிருத மயமாக்கம் என்ன அப்படின்றதுல இருந்து நம்ம கொஞ்சம் போவோம். இந்த சமஸ்கிருத மயமாக்கம் அப்படின்னு சொல்றது வந்து இன்னொரு பக்கம் வந்து மேல்நிலையாக்கம் அப்படின்னும் கூட மொழிபெயர்க்கப்படுகிறது. நீங்க அந்த அந்த இந்த வார்த்தை உபயோகங்கள்லயே கூட நம்மளுக்கு நம்ம என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். அது எப்படி சமஸ்கிருத மயமாக்கம் என்பது எப்படி மேல்நிலையாக்கமாக மொழிபெயர்க்க முடியும் அப்படின்றது. அப்படின்னா உள்ளுக்குள்ள கிடக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா சமஸ்கிருத கலாச்சாரங்களை நீ பின்பற்ற அப்படின்னு சொன்னா நீ உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல்நிலை அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு வருவ. ஏன்னா சமஸ்கிருத கலாச்சாரம் அப்படின்னு சொல்றதே வந்து மேல்நிலையான விஷயம். அப்ப சமஸ்கிருதம் இல்லாத விஷயங்கள் எல்லாமே அதற்கு ஆப்போசிட்டா எடுக்கிறோம்னா கீழ்நிலை. இந்த கீழ்நிலையிலிருந்து நம்ம வந்து மேல்நிலைக்கு போகணும்னா சமஸ்கிருதத்தை மட்டும் வச்சுட்டு மேல போயிடலாம். சமஸ்கிருத மயமானோம்னா அல்லது சமஸ்கிருதம் சொல்லுகிற அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொண்டோமானால் அதுல இருந்து நம்ம ஏறி மேல போயிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து இந்த மேல்நிலையாக்கம் என்ற கருத்தும் கூட அதுல உள்ளுக்குள்ள வைப்பதை நம்ம பார்க்க முடியும். எம்.என். ஸ்ரீனிவாஸ் இந்த விஷயத்தை குறித்து பேசும் பொழுது இந்த புத்தகத்துல வந்து முத்துமோகன் சார் வந்து 2 முக்கியமான அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அடித்தள மக்கள், அடித்தள சாதிகள் தங்களுடைய அந்தஸ்தை வந்து உயர்த்தி காட்டுவதற்காக பிராமணியம் அல்லது சமஸ்கிருத கூறுகளை, மரபுகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு உயர் அந்தஸ்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்ற முதல் கருத்து. என்னன்னா இதுல அவர்கள் வந்து தன்னையே வந்து கீழ்நிலையானவர்களாக நினைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்ற இன்னொரு ஒரு உள்நோக்கம் கொண்ட இந்த விஷயம் ஒண்ணு இருக்குது. அதனால அவங்க தன்னை கீழாக நிலைத்து கொண்டது இருந்து அவங்க வந்து தன்னை வந்து உயர்த்தி காட்டிக் கொள்வதற்காக அவர்களும் பிராமணர்களைப் போல அல்லது சமஸ்கிருத மரபுகளை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு செயல்படுவதன் மூலமாக அவர்கள் வந்து உயர் அந்தஸ்தை ஈட்டிக் கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து. அப்ப இதோட ஒட்டிய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அடித்தள மக்கள் தம்முடைய அந்த கலாச்சார கூறுகளின் மீது ரொம்ப தாழ்வான உணர்வு கொண்டிருக்கிறார்கள், ஒரு தாழ்வு உணர்ச்சி கொண்டிருக்கிறார்கள், ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கிறார்கள். அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவதாக பிராமணர்களைப் போல அவர்கள் வந்து பாவனை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ற இன்னொரு கருத்தும் இதுக்குள்ள இருந்து நமக்கு பெறப்படுகிறது. அப்ப என்னன்னா, சமஸ்கிருத கலாச்சார விஷயங்களை ஏற்றுக்கொண்டோமானால் நம்ம வந்து உயர் அந்தஸ்து அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அடித்தள மக்கள் அடித்தள சாதிகள் குறிப்பாக நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதைத்தான் வந்து அவர் சமஸ்கிருத மயமாக்கம் அப்படின்னு சொல்ற சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையினால அவர் குறிப்பிடுகிறார். இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, சரி இது உண்மையா நடக்குதா அப்படின்னு சொன்னா, இதுல சில இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதையும் நாம் பார்க்க முடியும். ஏன்னா மக்கள் வந்து தானாகவே முன் வந்து அந்த சமஸ்கிருத விஷயங்களை வந்து ஏற்றுக்கொண்டு புரோகிதர்கள் பார்ப்பனர்களை வந்து தமது சடங்குகளுக்கு அழைத்து அல்லது திருமண வைபவங்கள் அவைகளுக்கு வந்து திருமணம், அப்புறம் வந்து ஈம காரியங்கள், இதன் போல உள்ள இடங்கள்ல வந்து பார்ப்பனர்களை அழைத்து அதன் மூலமாக தங்களை வந்து சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லது அவர்களுடைய அது வந்து அவர்களுடைய அந்தஸ்தை குறிப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான சில இடங்களும் இருக்குது. இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாதுனாலும் இதுவே தான் பொது வரலாற்றுல நம்ம பார்க்கிற வரலாற்றுல இதுதான் நடந்துச்சா உண்மையாகவே அல்லது இது புதிய நவீன இந்த காலகட்டத்துல மட்டும்தான் இது புதுசா வந்து எழும்பிய விஷயமா, அல்லது நவீன காலகட்டத்துல வந்து சமஸ்கிருதமயமாவதற்கு எதிர்த்து வந்து எந்தெந்த இயக்கங்கள்லாம் நிறைய இருந்திருக்குது, அல்லது எதிர்ப்பாக மக்களே வந்து எவ்வளவு வந்து பொது புத்தியில் மக்களே வந்து அந்த விஷயங்களை வந்து எவ்வளவு கவனமோடு எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம், இங்க இருந்து ஒரு தோழர் வந்து அங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த
சுயமரியாதை இயக்கம் நடத்திய அந்த ஒரு மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு. இங்க பெங்காலி தோழர் அவரு. அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, பகிர்ந்துக்கிட்டாரு. என்னன்னா, எப்படி இருந்தது தமிழ்நாட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப விஷயங்கள நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு விஷயம் சொன்னாரு. அவரு என்னன்னா, அவரு அ இந்த ஆட்டோல பயணப்பட்டு போகும்பொழுது, ஆட்டோ டிரைவர்ட்ட வந்து அவர் வந்து இப்படி கேட்டிருக்காரு. எப்படி நான் என்ன வந்து ஆட்டோ டிரைவர் கேட்டது வந்து என்ன அ எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இங்க சுயமரியாதை இயக்கங்களுக்கு வந்திருக்கோம். இந்த இதுக்காக வந்திருக்கோம். மீட்டிங்காக, கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது, அவர் சொல்லியிருக்காரு, அ ஆமா நாங்க வந்து கோயிலுக்குலாம் போவோம். என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அடுத்து ஒரு சொல்லியிருக்காரு. ஆனா, இந்த மனுவாதம் இதெல்லாம் வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோங்க. என்ன இதெல்லாம் நாங்க ஏற்புடையதல்ல. அப்படின்னு சொல்லி அடுத்தது அவராகவே முன் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார். இப்ப இது இது வந்து ஏன் இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் நமக்குள்ள வந்து நெறைய மக்கள்ட்ட இது உண்மையாவே கிடக்கிற ஒரு விஷயம். உண்மையாகவே அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையில இருக்கிற விஷயம். ஆனா இது வந்து ஏன் வந்து ஸ்ரீனிவாசுக்கு கண்ல படல அப்படின்னு சொல்றது தான் ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு ஒரு நெருடலான ஒரு விஷயமாவும் இருக்குது. இதற்கு ஆப்போசிட்ல காஞ்சேலையா பேசும்போது, இந்த பிராமணிய மயப்படுத்தல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த, பார்ப்பனிய மயப்படுத்தல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த, அல்லது சமஸ்கிருத மயப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற விஷயத்த, அவர் வந்து பாலைசேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையினால குறிப்பிடுவார். என்ன அது அது குறித்து நீங்க பார்க்கணும்னா கூட நெட்ல நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா, பாலைசேஷன் PALISATION அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த சர்ச் வேர்டு குடுத்தீங்கன்னா, இதுக்கான ஆர்டிகிள்ஸ்லாம் நீங்க எடுக்க முடியும். காஞ்சேலையா பேசினது, அவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நினைக்கிறேன். அதுல வெளிவந்த சில கட்டுரைகள். இதுலலாம் வந்து அந்த பாலைசேஷன குறித்தும் எம்.என். ஸ்ரீனிவாசுக்கு ஆப்போசிட்டான நிலையிலிருந்து, இது எப்படி வந்து அடித்தள மக்கள் விஷயங்கள்ல வந்து ஒரு அ அவர்கள் சார்ந்த விஷயங்கள இந்த பிராமணியம் வந்து பார்ப்பனியம் வந்து எப்படி உள்ள இழுத்துக்கிட்டு, என்ன அவங்கள வந்து பார்ப்பனியப்படுத்திட்டு, இத வந்து அவங்களே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாரி சொல்லுது. இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா வந்து பாலைசேஷன். இது சான்ஸ்கிரிட்டைசேஷன் இல்ல. பாலி என்பது நம்ம அ பௌத்த மொழி இல்லையா? பௌத்த மொழி. அ இது அந்த பௌத்த விஷயங்கள, அடித்தள மக்கள் விஷயங்கள வந்து உள்ள இழுத்துக்கிட்டு, இவன் எப்படி வந்து அத வந்து பார்ப்பனியம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு வந்து பார்ப்பனிய இது சமஸ்கிருதமயமாகிறார்கள் அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து இது சமஸ்கிருத மயமாதல் இல்ல. இது வந்து அவர்கள் பார்ப்பனிய மயப்படுத்துகிறார்கள் அல்லது இந்த அ ம அடித்தள மக்கள் என்ன பௌத்த விஷயங்கள் இவைகளை எல்லாம் வந்து இவர்கள் தொடர்ந்து வந்து என்ன தனது விஷயங்களாக மாற்றிக்கொண்டு இந்த உலகமே வந்து சமஸ்கிருதமயமாகுவதற்கான ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி எப்படி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கட்டுரையில அவர் எழுதியிருப்பார். சோ இப்ப நமக்கு க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சமஸ்கிருதமயமாக்கம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, இது உண்மையாகவே வரலாற்றில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றது. முந்தைய வரலாறுல வந்து உண்மையாவே சமஸ்கிருதமயமாக்கம் நடந்திருக்குதா? அல்லது சமஸ்கிருதமயப்படுத்துதல் அப்படின்னு சொல்றது நடந்திருக்குதா? 2ம் வித்தியாசம் இல்ல? அப்படின்னு சொல்றது தான் இங்க உள்ள முக்கியமான ஒரு விவாத புள்ளி. இதுதான் ஒரு உரையாடலுக்கான விவாத புள்ளி. இந்த பகுதியில வந்து முத்துக்குமரன் சார் அதைத்தான் விவாதிக்கிறார்கள். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இதுல இருக்கிற இந்த எம்.என். ஸ்ரீனிவாசனுடைய சமஸ்கிருதமயமாக்கம் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் விமர்சனத்தோடு நம்ம பார்க்கும் பொழுது, அதுக்குள்ள கடந்து கிடைக்கிற அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய சாதி சமூகம் வந்து இறுக்கமான சாதி அமைப்பை கொண்டிருக்கவில்லை. அது ஒரு நெகிழ்வு தன்மையை கொண்டிருக்கிறது. அது வந்து ரொம்ப தன்னைத்தானே வந்து அத மாத்திக்கும். அத வந்து சாதி ஒண்ணும் ரொம்ப இறுக்கம்லாம் இல்லங்க சாதி அமைப்புன்றது. அது வந்து அப்படி அப்படியே நெகிழ்வா மாறி, அது அப்படி அப்படியே ஒத்துக்குங்க அது. அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஒரு தோரணைய இந்த அ சமஸ்கிருதமயமாக்கம் என்ற வார்த்தை நமக்கு சொல்றது. சாதிக்குள்ள ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கிறது. சாதி அமைப்புக்குள்ள ஒரு நெகிழ்வு தன்மை இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நெகிழ்வு தன்மை அப்படின்னு சொன்னா, நீ சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதம் சமஸ்கிருத அந்த பண்பாட்ட வந்து கலாச்சாரத்த வந்துட்டு நீ ரொம்ப உயர்வாக கருதி இருக்கும் பொழுது, நீயும் வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொன்னா, என்ன? இப்ப வந்து அந்த கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் நெகிழும் உனக்கு. அதனால நீ வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் காமா இருக்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்து பெற்றது மாதிரி நீங்க நெனச்சுக்கலாம். இப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை என முன்வைப்பதை விமர்சன பார்வையோடு இந்த புத்தகத்துல வந்து முத்துமோகன் சார் வைக்கிறார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பிராமண மயப்பட்டோம், பார்ப்பனிய மயப்பட்டோமானால்
உயர் அந்தஸ்து என்பது உண்டு. இந்த பார்ப்பனியமயப்படலை அப்படின்னு சொன்னா நம்ம தாழ்வு நிலையிலே தான் கிடக்கணும் என்ன அப்படின்னு சொல்ற இன்னொரு ஒரு கூறும் வந்து இந்த இடத்துக்குள்ள நம்மளுக்கு கிடைப்பதை என்ன ஒரு விமர்சனமாக இந்த இதை அணுகும்போது நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. சோ அப்படியானா உண்மையாகவே வந்து சமஸ்கிருத மாதல் மூலமாகத்தான் என்னையே நான் சமஸ்கிருத மயப்படுத்துதல் மூலமாகத்தான் அல்லது என்னை நான் பார்ப்பனிய அந்த பண்பாட்டு கூறுகளுக்குள்ளாக உட்படுத்தி அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நான் மேல்நிலை அடைய முடியுமா? இதுல வந்து வரலாறு என்பது எவ்வாறு சொல்லுகிறது? வரலாறு என்ன சொல்லுகிறது? நம்மளுக்கு வரலாறு நமக்கு காட்டுகிற விஷயம் என்ன? இந்த மேல்நிலை அடித்தள மக்கள் எல்லாம் மேல்நிலை ஆனது எல்லாமே வந்து இந்த சமஸ்கிருத மயமானதுனாலதான் மேல்நிலை ஆனார்களா? அது வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ற சில முக்கியமான புள்ளிகளை இந்த இடத்துல வந்து முத்துமோகன் சார் விவாதிப்பதை நாம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு கருத்து வைக்கிறது முத்துமோகன் சார் என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதார அந்தஸ்து பெறுவதற்கு அல்லது சமூக அந்தஸ்தை பெறுவதற்கு அடித்தள மக்கள் பல்வேறு வழிகளை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு கிடைத்த அந்த பல்வேறு வாய்ப்புகளை பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்தித்தான் இவர்கள் வந்திருக்கிறார்களே தவிர அல்லது சமூக வாய்ப்புகளை பயன்படுத்தித்தான் அல்லது உழைப்பின் மூலமாக என்ன இதன் மூலமாகத்தான் அவர்கள் மேலேறி வந்திருக்கிறார்களே ஒழிய தங்களை வந்து சமஸ்கிருதம் மயப்படுத்தி கொண்டதன் மூலமாக அவர்கள் மேல்நிலை ஆகவில்லை அப்படின்னு சொல்றதுதான் வரலாறுல நம்ம பார்க்க முடிகிறது. சமஸ்கிருதம் மயமாதல் மூலமாகத்தான் மேல்நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு எதிரான நிலையில நம்ம பல விதமான வழிகளை மக்கள் கையாண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான். என்னதெல்லாம் அப்படிலாம் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பௌத்தம் முதல்ல என்ன பௌத்தம் என்பது பௌத்தம் இருக்கட்டும், சைனம் இருக்கட்டும், ஜைன மதம் இருக்கட்டும் அல்லது சார்வாகம், இவைகள் எல்லாமே வந்து ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பை கொண்ட விஷயங்கள். இந்த எதிர்ப்பின் மூலமாக வைதீக எதிர்ப்பின் மூலமாகத்தான் அவர்கள் வந்து ஒரு என்ன அவர்கள் ஆன்மீக செல்வாக்கை அல்லது சமூக செல்வாக்கை இந்த அமைப்புகள் இந்த சமயங்கள் பெற்றிருக்கின்றன அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்கிற விஷயம். அப்படியானா இவங்க வந்து சமஸ்கிருத மயமாகவில்லை, ஆனால் இந்த பார்ப்பனியத்திற்கு வைதீகத்திற்கு எதிர்நிலையில் நின்று கொண்டு அவைகளை எதிர்ப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் வந்து சமூக அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது முதல்ல நம்மளுக்கு வந்து தெளிவாகிற விஷயம். பௌத்தம் இதைத்தான் நம்ம சிந்திருக்கிறது. சரி, அதுக்கு அடுத்த நிலையில வந்து பக்தி இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி வர்றோம் அப்படின்னு சொன்னா, பக்தியும் வந்து வைதிக மரபுக்கு வெளியே தோன்றிய மரபு. நம்ம அதுல சில பாடல்கள்லாம் இருக்குது, என்ன சில புராண பாடல்கள். அந்த புராண பாடல்கள்லாம் என்ன சொல்லணும்னா, ஒரு பாடல் என்னன்னா, பக்தி என்பவள் அதை ஒரு பெண்ணாக உருவகித்து, பக்தியை வந்து ஒரு பெண்ணாக உருவகித்து தனது குழந்தைகளுடன் தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து அவள் வந்து வடக்கை நோக்கி போனதாகவும், அங்கு வந்து அவர்கள் வந்து என்ன அவள் வளர்ச்சி அடைந்து அவளுடைய குழந்தைகளும் வளர்ச்சி அடைந்து பல்வேறு விஷயங்களாக அவை பரவின அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்ப வந்து என்ன அதுல கிடைக்கிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து வைத்தியத்துக்கு வெளியே இருந்து வந்து உள்ள போய் வைதிகத்தினால என்ன உள் இழுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்ப வந்து இது வந்து வைதிக மரபுக்கு வெளியில கிடக்கிறது அப்படின்றது. அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி இயக்கங்கள் எல்லாமே இந்த சமஸ்கிருத விஷயங்களுக்கு எதிர்நிலையில வந்து அந்தந்த மக்களினுடைய அந்த மொழிகள்ல வந்து அவர்கள் வந்து விஷயங்கள் பேசியதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்தந்த மொழி அந்த மக்கள் பேசிய மொழிகள்ல தான் வந்து ஆன்மீகம் அல்லது இறைவனை குறித்து பேசிய விஷயங்கள். இவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை அடியோடு என்ன நிராகரிச்சுட்டு தங்களுடைய அந்த வழக்கு மொழிகள்ல மக்களுடைய வழக்கு மொழிகள்ல தான் வந்து இவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வைத்தார்கள். இதுல வந்து சமஸ்கிருதத்துக்கு எதிராக வட்டார மொழிகளை வந்து முன்னிலைப்படுத்தியது அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். இரண்டாவது, வேதங்கள் வேதங்கள் தான் வந்து உயர்ந்தவை என்பதற்கு மாற்றாக இங்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரவிதாஸ் செட்டில நீங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ரவிதாசிய அந்த கவிதைகள் அவைகள் தான் வந்து வேதம் அவர்களுக்கு. அதே போல இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வடகல தென்கல விஷயம்.
என்ன இதுல வந்து என்னன்னா, வேதத்துக்கு நீ வேதம் சொல்றியா, எனக்கு தமிழ் வேதம் வந்து இதுடா அப்படின்னு சொல்றது. எனக்கு தமிழ் வேதம் அப்படின்னு சொல்றது வந்து நாலாயிர தீப பிரபந்தம், தேவாரம் தான். உன் வேதம் வந்து எனக்கு வேதம் இல்லை அப்படின்னு சொல்றது. இது போன்ற கூறுகள்லாம் ரொம்ப ஆழமாக பக்தி இயக்கங்களுக்குள்ளாக இருந்திருக்கின்றன. இது வந்து வைதிக எதிர்ப்பு, அந்த விஷயங்கள் பக்தி ஆரம்ப கால பக்தி விஷயங்கள்ல காலகட்டங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அதற்கும் கொஞ்சம் பின்னாடி வர்றோம், அதுக்கும் கொஞ்சம் அடுத்து வர்றோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் கங்கையை வந்து புனித நதியாக அவர்கள் சொல்லும் பொழுது, இங்க சவுத்ல வந்து என்ன காவேரி வந்து புனிதம், என்ன தாமிரபரணி வந்து புனிதமான நதி, அந்தந்த மக்கள் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த நதிகளை வந்து ஆறுகளை அவர்கள் வந்து புனிதம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமாக பேசியது. இது குறித்து பக்தி இயக்கங்கள்லாம் கூட இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசி இருக்கின்றன அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்க முடியும். ஆக இதுக்குள்ள வந்து ஒரு வைதிக எதிர்ப்பு தன்மை ஆரம்ப கால பக்தி மார்க்கத்துக்குள்ள ஒரு வைதிக எதிர்ப்பு தன்மை என்பது ஒரு ஆழமாக கிடந்திருக்கிற ஒரு விஷயமாக பார்க்க முடியும். அதன் மூலமாகத்தான் வட்டார மொழிகளை உபயோகிப்பது, தங்களுக்கான வேதங்களை எடுத்துக்கொள்வது, உணர்ச்சி பூர்வமாக பாடல்களை பாடுவது. உணர்ச்சி என்பது இந்த பக்தி அல்லது இந்த இறைவனை அடைதல் அல்லது தன்னிலை அடைதல் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களுக்கு எதிரான விஷயங்கள் இவைகள் எல்லாமே. உணர்ச்சி வயப்படுதல் அப்படின்னு சொல்ற இதுக்கு எதிராகத்தான் பக்தி எல்லாம் உணர்ச்சிகளை எல்லாம் ரொம்ப தீவிரமா பேசும், பாட்டு பாடும். பாட்டு பாடி வந்து மக்களை வந்து அந்த பாட்டுகளின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை அந்த மக்களுக்கு கடத்துவது அப்படின்னு சொல்ற இடங்கள்லாம் நம்ம இந்த பக்தி இயக்கங்களுக்குள்ள பார்க்க முடியும். இது வைதிக மரபுக்கு எதிரான விஷயங்கள் தான் அப்படின்றது. சரி, அதுக்கு அடுத்து கொஞ்சம் வர்றோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய சார்பு கொண்ட அந்த மன்னராட்சி காலம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, மக்கள் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் ஏற்கனவே தீண்டப்படத்தகாத மக்களாக கருதப்பட்ட அல்லது தீண்டத்தகாத அந்த தொழில்களை செய்த மக்கள் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல இஸ்லாமிய சார்பு கொண்ட ஆட்சி நடந்த காலகட்டங்கள்ல எல்லாமே வந்து இவர்கள் எல்லாம் மேல்நிலை, அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக மேல்நிலை அடைவதை பார்க்க முடியும். இது வந்து அவர்கள் வந்து சமஸ்கிருதமயப்பட்டதுனால வந்து மேல்நிலை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தோல் சார்ந்த விஷயங்களை, இறந்த மிருகங்களுடைய அந்த தோலை வந்து உபயோகிப்பது அல்லது அந்த தோல் சார்ந்த விஷயங்களை வந்து பொருட்களை செய்வது அப்படின்றதெல்லாம் வந்து தீண்டப்படத்தகாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மிருதிகள்ல சாஸ்திரங்கள்ல சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த தொழில்களை செஞ்சதுனாலேயே அது சார்ந்த அது சம்பந்தப்பட்ட மக்களும் தீண்டப்படத்தகாதவர்களாக அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல பட்டு உற்பத்தி செய்யறது வந்து தீண்டப்படத்தகாதது, ஆனால் பட்டு வந்து தீட்டை கழிப்பது இப்படின்ற கான்ட்ராஸ்டையும் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். அதே போல இந்த கட்டடக்கலை, அதுக்கப்புறம் கைவினை தொழில், இவைகள் எல்லாமே வந்து ஒரு காலகட்டங்களில் வந்து சூத்திரருக்கும் அல்லது தீண்டத்தகாதவர்களுக்குமான இடமாக மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கிறது. ஆனால் முகலாயர் ஆட்சி காலகட்டத்துல இந்த தொழில் செய்த தகாதவர்களாக கருதப்பட்ட அல்லது தீண்டத்தகாத தொழில்களாக கருதப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா மேலே எழும்பி வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதன் மூலமாக மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக மேலெழும்பி வந்தார்கள். இப்ப இந்த மேலெழும்பி வரும் பொழுது இந்த அடித்தள நிலையிலிருந்து மேலெழும்பி வந்த மக்கள் அவர்களே வந்து ஞானிகளாக மாறுகிறார்கள். இந்த பொருளாதார வாய்ப்புகள், வசதிகள் கிடைக்கும் பொழுது அதன் மூலமாக தங்களுடைய நிலைகளை மேற்படுத்தி கொண்ட மக்கள் அவர்களே வந்து ஞானிகளாக மாறுவதையும் பார்க்க முடியும். குறிப்பாக சோக்கே மேளா மகாராஷ்டிரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லது ரவிதாஸ் அல்லது கபீர், இவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடித்தள மக்கள்ல இருந்து, இங்க நம்ம பக்கம் நந்தனார், அதே போல அது முகலாய ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட, அது முற்பக்தி காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே கூட, இந்த மாதிரியான இந்த பொருளாதார மாற்றங்களுக்கு ஊடாக வந்து இந்த மாதிரியான ஞானிகள் வந்து அடித்தள மக்கள்கிட்ட இருந்து
வெளிவந்திருக்கிறார்கள். அதுல ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் உண்டு, அன்டச்சபிள் சயின்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம். அதை கூட நீங்க வாசிக்க முடியும்னா பாருங்க, அன்டச்சபிள் சயின்ஸ் அப்படின்றது. அதுல வந்து அன்டச்சபிள்ஸ் வந்து ஹவு தே பிகம் செயின்ஸ், என்ன ஹவு தே வேர் அக்செப்டட் அஸ் செயின்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் எல்லாம் கூட அதுல ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டிருக்கும். சரி, இது இன்னொரு விதமான இவர்கள் பொருளாதார முகலாய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த அந்த பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வாறு மேலே வந்திருக்கிறார்கள். இது வந்து குறிப்பாக ஒரு சமஸ்கிருதமயப்படுத்துதல், வைதீகம் அப்படின்னு சொல்றது மரபுகளுக்கு எதிர்நிலையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது அப்படின்றது. அடுத்து இன்னும் கொஞ்சம் பிற்கால பக்தி அப்படின்னு சொல்லி வர்றோம் அப்படின்னா, சீக்கியம் 15-16ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள். என்ன சீக்கியம் வரும்பொழுது அங்க வந்து பெரிய ஒரு சமூக மாற்றம் வந்து அந்த பஞ்சாப் பகுதியில வந்து நடப்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக குருநானக் வந்து என்னன்னா பூணூல் அணிய மறுத்தார் அப்படின்னு சொல்றது. அதே போல குருஷேத்திரத்துல போய் இறைச்சி சமைத்து உண்டார் அப்படின்னு சொல்றது. இவைகள் எல்லாமே வந்து வைத்தியத்தினுடைய எதிர்ப்பு தன்மைகளை காட்டுகின்ற விஷயங்கள். என்ன எங்க கங்கையில போய் குளிச்சிட்டு இருப்பாரு. குளிக்கும் பொழுது அவங்க மக்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அவங்க புனித நீராடல் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, பஞ்சாபை நோக்கி திரும்பிட்டு அந்த தண்ணியை எடுத்து பஞ்சாபுக்கு நான் தாரை வார்க்கிறேன் இது ஊத்துறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுவார். இது என்னன்னா, விவசாய விஷயங்களுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், இது வந்து புனித நீர் அல்ல, உனக்கு புனித நீராடினதுனால பாவம் போயிருன்றது இல்ல, நீர்ன்றது விவசாயத்துக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றதாகவும் உண்டு. இது எல்லாமே வந்து ஒரு வைதிக எதிர்ப்பு தன்மை கொண்ட விஷயங்களை நம்ம வந்து இந்த இடங்கள்ல எல்லாம் பார்க்க முடியும். அடுத்து வந்து சீக்கியத்துக்குள்ளேயே முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த கால்சா என்ற அமைப்பு. அது வந்து குரு கோவிந்தர் ஏற்படுத்திய அமைப்பு. அது என்ன அப்படின்னு சொன்னா, 5 முக்கியமான மக்கள் சீடர்களை வந்து அவர் வந்து பஞ்ச்பியாரா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவர்களை வந்து இந்த மாதிரியான இடத்துக்கு அவர் கொண்டு போவதையும் பார்க்க முடியும். அப்ப வந்து எல்லாரையும் இந்த பேப்டைஸ் பண்றது மாதிரி அந்த என்ன சொல்றது, அது இந்த சர்க்கரையை வந்து நீர்ல கலந்து அந்த சர்க்கரை நீரை வந்து வாள் நுனியில எடுத்து நாக்குல வைப்பது அவர்களுடைய அந்த பேப்டிசம் வழக்கம். இந்த முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, குரு கோவிந்தர் இந்த மக்களுடைய அந்த பெயர்கள் எல்லாத்துலயுமே வந்து பிற்பெயர் வந்து சாதியை சார்ந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால, இந்த சாதி ஒழிப்பை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுனால, வைதிகம் சொல்லுகிற அந்த சனாதன தர்மம் அல்லது அந்த வர்ண தர்மத்தை எதிர்க்கிற வகையில அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருக்கும் சிங், ஆண்களுக்கு வந்து சிங் அப்படின்னு சொல்ற ஒரு பட்டப்பெயரையும், பெண்களுக்கு வந்து கௌர் என்ற பட்டப்பெயரையும் அவர் கொடுப்பதையும் நாம் பார்க்க முடியும். இவைகள் எல்லாமே வந்து வைதிகத்திற்கு எதிர்நிலையில் நின்று கொண்டு தங்களை வந்து வைதிகத்திலிருந்து தங்களை பிரித்து கொண்டு வருவதன் மூலமாகத்தான் மேல்நிலை ஆக்கம் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிற விஷயங்கள். அதே போல இன்று நம்ம நவீன காலகட்டத்துல வர்றோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அடித்தள மக்கள் எல்லாமே வந்து மதம் மாறி இந்து மதத்திலிருந்து வெளியே சென்று கிறிஸ்தவத்தை, பௌத்தத்தை, இஸ்லாத்தை நம்ம வந்து கடைபிடிப்பதையும், இஸ்லாமியர்களாக மாறுவது, கிறிஸ்தவர்களாக மாறுவது, பௌத்தர்களாக மாறுவதன் மூலமாக தங்களை வந்து இந்த சாதி கட்டுப்பாடுகளில் இருந்து அல்லது இந்த சமஸ்கிருத அல்லது வைதீக அந்த இடத்துல இருந்து பிரித்து அவர்கள் வந்து தங்களை வந்து வேறுபடுத்தி காட்டுவதை அல்லது தங்கள் வந்து அதன் மூலமாக மனிதமயம் ஆவதை அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இவைகள் எல்லாமே வந்து சமஸ்கிருதமயமாதல் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து நடக்கல. சமஸ்கிருதமயமாதல் அல்லது வைதிக மரபு இவைகளுக்கு எதிரான நிலையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும். அதே போல சீனிவாஸ் சொல்ற இன்னொரு விஷயத்த நம்ம சொன்னது, இந்த அடித்தள மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் வந்து அவங்க வந்து பார்ப்பனியத்தை வந்து ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறார்கள், அல்லது பார்ப்பனியம் மீது ஒரு உயர்ந்த அந்தஸ்து, அதன் மூலமாக நான் வந்து உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கள் வந்து பாவனை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, முத்துமன் சார் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாறுல உண்மையாகவே இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை என்பது இருந்திருக்கிறதா அப்படின்னு சொன்னா அது இல்லை. ஆனா அதற்கு மாறாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, வைதிகம் வந்து வேத மரபு அப்படின்னு சொல்றது வந்து, சமஸ்கிருத மரபு அப்படின்னு சொல்றது
இந்த பார்ப்பனியர் செய்த விஷயங்களை வந்து பிறர் யாரும் செய்து விடக்கூடாது, அல்லது இவர்கள் செய்கிற பழக்க வழக்கங்களை வந்து பிறர் யாரும் வந்து பின்பற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுல ரொம்ப குறிப்பாக இருந்திருக்கிறார்கள். வேதத்தை நீ படிக்கக்கூடாது, யார் யார் எதை படிக்கணும், என்ன யார் வந்து எந்த தொழில் செய்யணும், என்ன பிராமணர்களுக்கு உள்ள அந்த விஷயங்கள் என்ன, சத்திரியர்கள் வந்து எதை செய்யணும் தனது தர்மமாக அல்லது கர்மமாக, இப்படின்ற மாதிரியான நிறைய கிளாசிபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்ன அவர்கள் வந்து பிராமணர்களை போல உரிமை கோரிவிடக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக ஆதி தொட்டு அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற விஷயம். சரி, இப்ப வந்து இதற்கு வெளியில் இருந்த மக்கள் வந்து உண்மையாகவே இந்த பார்ப்பனியர்களை பார்த்து கொண்டு அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா அல்லது தாழ்வு நிலைக்கு உட்பட்டார்களா அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்தோம்னா அப்படி ஒண்ணுமே ஆகல. மாறாக என்ன நடந்திருக்கிறது வரலாற்றுல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வைதிக மரபுக்கு வெளியில இருந்த விஷயங்களை எல்லாமே வந்து பார்ப்பனியம் தன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்பெல்லாம் வந்து அல்லது இன்னொரு விதமாக சொல்றோம்னா எப்படின்னா, எப்பெல்லாம் வந்து பார்ப்பனியம் வந்து நெருக்கடிகளை சமூகத்துல வந்து நெருக்கடிகளை சந்திக்கிறதோ அந்தந்த நேரங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து தனது மரபுகளுக்கு வெளியில் இருந்த மரபுகளோடு சமரசம் செய்து கொண்டன. ஒரு பக்கம் சமரசம் செய்து கொள்கிறது, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த கூறுகளையே தனது கூறுகளாக எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்றது. அது தனது கூறாக மாற்றி அதையே வந்து அகவயப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் அது பண்ணி இருக்கிறது அப்படின்றது. அப்ப இதுல வந்து யாருக்கு தாழ்வு மனப்பான்மை? இது உண்மையாகவே அடித்தள மக்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது ஒண்ணு இருக்குதா, அல்லது இதை மீறிய நிலையில் என்ன இதற்கு அடுத்த நிலையில் இவர்களுக்கு வந்து நெருக்கடிகள் வரும் பொழுது இவர்கள் வந்து உண்மையாகவே எல்லா விஷயங்களையும் சமஸ்கிருதம் மயப்படுத்தினார்களா அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட நமக்கு இங்க எழுப்புகிறது. இந்த விஷயத்தை முன்வைத்துதான் இந்த வரலாற்றுல வந்து சமஸ்கிருதம் மயப்படுத்துதல் என்பது எந்தெந்த இடங்கள்ல நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க, இன்னைக்கு இல்ல கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னதாக வரை இந்த சீக்கியம், பௌத்தம், ஜைனம் இந்த மதங்களை எல்லாமே வந்து இந்து மதத்தின் கிளை மதங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்து மதத்திற்கான கிளை மதங்கள் அவைகள் எல்லாம் வந்து ஒரு ஹெரட்டிக் செக்ஸ். இதெல்லாமே வந்து அது வந்து இந்து மதத்துக்கும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்து மதத்துல இருந்து ரொம்ப எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. இது இன்னைக்கு வரைக்கும் வந்து அகாடமிக் கல்வி புலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்து மதத்திற்கும் பௌத்தத்திற்கும் வித்தியாசம் கிடையாது, இந்து மதத்துக்கும் ஜைன மதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, இவைகள் எல்லாமே வந்து இந்து மதத்தினுடைய கூறுகள் அப்படின்னு சொல்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்றது இல்ல. இந்த விஷயங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, பௌத்தத்தையே வந்து வைதிகமாக பார்ப்பது அப்படின்றது, பௌத்தத்தையே வைதிக மயப்படுத்தி அவர்கள் பேசுவது, பௌத்தத்தையே வைதிக கூறுகளை கொண்ட விஷயங்களாக சிலாகித்து என்ன பேசுவது அப்படின்னு சொல்றது. இது வந்து இன்னைக்கு வந்து பௌத்த பிக்குகள் வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இவங்க எல்லாமே வந்து அனாத்மா அப்படின்னு சொல்லி பேசினப்ப பௌத்த அந்த தத்துவியலாளர்கள் எல்லாமே அனாத்மா, சூன்யவாதம் இவைகளை எல்லாம் பேசும் பொழுது அவர்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு கரிசனை என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஆத்மான்னு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா, ஆத்மா வந்து நிலையானதுன்னு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா சாதியை வந்து நிலைப்படுத்தும். அதனுடைய முக்கியமான அடிப்படை வந்து இதுதான். என்னன்னா சாதியை இறுக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றத வந்து நிலையானதுன்னு ஒத்துக்கொள்ள முடியாது. ஆத்மா வந்து மாறும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லிதான் ஒத்துக்கணும். அதுதான் அனாத்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேசும் பொழுது, இல்ல நீ ஆத்மாவை பேசிட்டேல, என்ன நீ சூன்யவாதம் பேசிட்டல, அது வந்து இங்க சங்கரருக்கு வந்து ரொம்ப நெருக்கமான மாயாவாதத்துக்கு நெருக்கமானது. ஏன்னா சூன்யவாதத்துல இருந்து அவர் மாயாவாதத்தை தருவித்தார், அதனால நீயும் நானும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான சில இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி எல்லாவற்றையும் சமஸ்கிருதம் மயப்படுத்துதல், வைதிக மயப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற விஷயத்தை வரலாறு முழுவதும் இந்த விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அதே போல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த கட்டப்பட்ட இந்த ராமர் கோயில்ல வந்து புத்தருடைய சிலையும் இருக்குது, விஷ்ணு அவதாரங்கள்ல ஒன்னாக.
இது இப்ப நடந்தது இல்ல, இது வந்து புராண காலகட்டங்கள்லயே வந்து இது நடந்துருச்சு. புத்தரை வந்து வைத்தியத்திற்கு எதிர்நிலையிலிருந்து செயல்பட்டு எதிராக பேசிய புத்தரை, பௌத்த மதத்தை விஷ்ணுவின் அவதாரமாக மாற்றுவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதே போல சாங்கியம் பேசிய கபிலர், சாங்கியத்தின் ஆசிரியர், சாங்கியம் பேசுறது, சாங்கியத்தை வந்து போன இதுல நம்ம பார்த்தோம், சாங்கியத்தை வந்து சங்கரன் வந்து அவ்வளவு பிரதான மல்லன், முதல் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்க முடியும். ஆனா ஒரு காலகட்டத்துல புராணங்கள் வந்து என்ன எழுத ஆரம்பிச்சான் அப்படின்னா, இந்த சாங்கியம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவங்க என்ன ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னா, சாங்கியத்தினுடைய கபிலரும் கூட ஒரு அவதாரம் தான் அவரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சான். பௌத்தம் வந்து ரொம்ப பிரபலமான சூழ்நிலையில புத்தர் வந்து தன்னுடைய அவதாரம் அப்படின்னு என்ன. அதே போல பக்தியை வந்து சூத்திர மரபு அப்படின்னு சொல்லுகிற விஷயங்கள் தான் இருந்திருக்கு. பக்தி வந்து என்ன வைதிக மரபு அல்ல, வைதிக மரபுக்கு வெளிப்பட்டது, வெளியில் நிற்பது, அது ஒரு சூத்திர மரபு அது அப்படின்னு சொல்றதுதான். ஏன்னா வேதங்கள், வேத மரபுகள் அனைத்துமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, ரெண்டு விதமான மார்க்கங்களை தான் முதல்ல இருந்து ஒத்துக்கொண்டது. ஒண்ணு கர்ம மார்க்கம் அல்லது இன்னும் ஞான மார்க்கம். நீ வந்து யஜ்ஞங்கள், சடங்குகள் இவைகளை செய்வதன் மூலமாக நீ கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றது, அது வந்து கர்ம மார்க்கம். ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, உன்னுடைய ஞானத்தினால என்ன தன்னிலை அடைதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தின் மூலமாக வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஞானத்தையும் கர்மத்தையும் தான் பேசியிருக்கே தவிர பக்தியை வந்து அவர்கள் சூத்திர மரபு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அப்புறம் என்னடா இன்னைக்கு வந்து இந்த சூத்திர மரபான இருந்த பக்தியை வந்து நீ எதுக்கு உள்ள எடுத்துக்கிட்ட? இன்னைக்கு ஏன் வந்து எல்லா கோயில்களையும் வைதிகமயப்படுத்தினப்ப? இது சூத்திர மரபா தானே இருந்திருக்கணும். அப்படின்னா பக்தி வந்து ரொம்ப பாப்புலராக மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வரும் பொழுது இவர்கள் வந்து உள்ள போய் பக்தியை வந்து எடுத்துட்டு இதை வந்து பக்திய தன்னோட கையில கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அதற்கான சில தத்துவங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார்கள். அதற்கான தத்துவ முயற்சிகள் எல்லாம் நடக்கும். கோயிலுக்குள்ள போய் கோயிலை வந்து என்ன பார்ப்பனியமயப்படுத்துதல், வைதிகமயப்படுத்துதல், வைதிக சடங்குகளை வந்து உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் அங்க நடப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கடவுள்கள், இந்து கடவுள்கள்ல கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றவர் வந்து வேதத்துல வந்து பேசப்படாத கடவுள். ராமர் வேதத்தில் பேசப்படாத கடவுள். இந்த ராமர் வந்து சத்திரியர், என்ன அவர் வந்து அரச குலத்தில் பிறந்தவர். இந்த சத்திரியர் எப்படி வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? கிருஷ்ணர் வந்து கருப்பு நிற கடவுள். கருப்பு அப்படின்னு சொல்றதே வந்து சூத்திரனோடு கம்பேர் பண்ணி என்ன மகாபாரதம் பேசும். அப்படின்னா சூத்திரனாக இருந்தவனை வந்து எப்படி நீ உன்னோட கடவுளா ஏற்றிட்டு இது பண்ண அப்படின்னு சொன்னா, இதுல என்ன நடந்திருக்கு வரலாற்றுல அப்படின்னு சொல்லும் பொழுது, கிருஷ்ணர், ராமர், இவங்க சிவன், இந்த வழிபாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் செல்வாக்கு அடைந்து இருக்கும் பொழுது உடனே வந்து அதுக்கு உள்ள போயிட்டு என்ன அந்த கடவுள்களை எல்லாம் ஒரு புராணத்தை ஏற்றி அந்த புராணத்தினுடைய கூறுகளை ஏற்றி அதுக்கு ஒரு பகவத்கீதை, மகாபாரதம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி அவைகளை எல்லாத்தையும் வந்து தன்னிலைப்படுத்துது. இந்த பார்ப்பனிய மயப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான் இங்க நடந்திருக்கிறது. இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, இந்த இந்திரன், நீ வந்து வேத காலங்கள்ல வச்சிருந்த அந்த இந்திரன், பிரம்மா, இந்த இவங்க எல்லாம் வாயு, அக்னி, வருணன், இவங்க எல்லாம் எங்க போனாங்க? அப்ப அவங்களுக்கு என்ன கதி? இன்னைக்கு யார் ஏன் வணங்குறது இல்ல? அங்கங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து யாரோ வணங்குவதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா அவங்க எங்க போனாங்க? அப்ப எப்படி புது கடவுள்கள் எல்லாம் வந்தாங்க? ஏன் புது கடவுள்கள் உள்ள வர்றாங்க, பழைய கடவுள்கள் எல்லாம் காணாம போறாங்க? இதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அதற்கு என்ன அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் வந்து எனக்கு செல்வாக்கு கிடைக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன். இந்த எடுத்துக்கிட்டு இதன் மூலமாக நான் வந்து எப்படி ஆதாயத்தை, எனக்கு சுய ஆதாயத்தை என்ன எப்படி இதன் மூலமாக ஏன் பொழப்ப வந்து நான் என்ன வச்சுக்க முடியும், இதன் மூலமாக நான் எப்படி நான் பணம் ஈட்டி நான் வாழ முடியும் அப்படின்றதுதான் வந்து இந்த புரோகிதமும் பார்ப்பனியமும் செய்திருக்கின்றதை தவிர இவைகளுக்கு உண்மையான ஒரு ஆன்மீக அந்த உணர்வோ அப்படின்றதை சுத்தமும் கிடையாது. இவைகளுக்கு வந்து தன்னுடைய அந்த பிழைப்புக்கான வழிகளை பிறர் மரபுகளிலிருந்து திருடி அந்த திருடிய விஷயங்களை வந்து தன்மயப்படுத்தி தனது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி மாத்தி அதன் மூலமாக இல்ல நான் தான் இதுக்கான காரியங்கள் எல்லாம் நான் பண்ணணும், நீ பண்ணேன்னா வந்து அது வந்து கடவுளுக்கு போய் சேராது அப்படின்ற மாதிரியான கொண்டு வந்து தாம் பிழைப்புக்கு வழி தேடுற
அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நீங்க தெளிவாக பெரியாருடைய எழுத்துக்களை பார்க்க முடியும், அம்பேத்கருடைய எழுத்துக்களை பார்க்க முடியும், மகாத்மா பூலேயுடைய எழுத்துக்களை பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இது ஒரு வணிகம் அப்படின்னு சொல்றது. மதம் இப்படி பார்ப்பனர்களை பொறுத்த மட்டில் ஒரு வணிக நோக்கை கொண்டது. அதுக்கு உள்ள அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான உள்ள கூறுகளையும் அது எப்படி கொண்டது. இது உண்மையாகவே ஆன்மீகம் என்பதே அல்ல அப்படின்னு சொல்றத ரொம்ப தெளிவாக இவர்கள் நிரூபிப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல இன்னொரு விஷயம், முத்துமன் சார் சொல்ற இன்னொரு விஷயம், முருகனை ஸ்கந்தனாக இணைத்து பேசுவது. வட இந்தியாவில் உள்ள அந்த ஸ்கந்த மரபை முருகன் அப்படின்னு சொல்லி பேசுறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல மதுரையில் உள்ள கள்ளழகரை விஷ்ணு அவதாரம் அப்படின்னு சொல்லி பேசுவது. இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாம். இதை RSS சங் பரிவார் அமைப்புகள் எப்படி உள்ள கிராம கோயில்களுக்கு உள்ள போய் இந்த விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து நம்ம பேசி இருக்கிறோம் நம்முடைய உரையாடல்கள்ல. என்னன்னா உள்ள போயிட்டு அந்த கிராம கோயில்கள்ல திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த லோக்கல் அந்த பூசாரிகளை உள்ள கொண்டு அது சில சடங்குகளை அந்த இதுல நிகழ்த்துறது, மந்திரங்களை உச்சரிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து அவர்கள் அடித்தள மக்கள் சார்ந்த அந்த விஷயங்களை எல்லாமே தன்மயப்படுத்தி தன்வயப்படுத்தி அவர்களை அதன் மூலமாக தனக்கு எந்த விதமான அந்த ஆதாயத்தை தேடிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதுதான் யோசிச்சிருக்காங்களே தவிர, இங்க உள்ள மக்கள் சமஸ்கிருதமயமானார்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்ல முடியாது. அல்லது அது இருந்தாலுமே இந்த பகுதியான விஷயங்களும் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நம்ம தெளிவாக அதை பார்க்க முடியும். ஏறக்குறைய இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வைதிகம் என்பது இன்று சொல்லிக் கொள்கிறது போல ஆன்மீகமான விஷயம் அல்ல. அது ஒரு அரசியல் அதிகாரத்திற்கான அல்லது தனது பிழைப்பு அல்லது ஆதாயத்துக்கான வழிகளை தேடுகின்ற ஒரு மார்க்கமாக, அல்லது பிற அமைப்புகள் எவையெல்லாம் மக்களிடம் மிக செல்வாக்கு பெற்று வருகின்றதோ அந்த செல்வாக்கு பெற்ற அமைப்புகளை எல்லாத்தையுமே தனக்குள்ளாக இழுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஆதாயம் தேடுகிற அந்த மரபாகத்தான் இருந்திருக்கிறதை ஒழிய, மக்கள் விரும்பி நாடி சமஸ்கிருதமயமானார்கள் அப்படின்னு சொல்றதுக்கான மொத்தமான ஒரு விஷயத்த நம்ம இங்க பேச முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெண்டு தலைப்புகளும் முத்துமன் சாருடைய புத்தகங்கள்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து விவாதங்களை சொல்லலாம். நன்றி தோழர்களே. நன்றி தோழர். மிக அருமையாக எம்என் சீனிவாசன் எப்படி ஆர்ப்பணியத்தை மேல்நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தார் என்பதை சமஸ்கிருதம் என்ற சொல்லாடலில் எடுத்து கூறினீர்கள். பௌத்தம் பக்தி மார்க்கம் எப்படி வைதிகத்திற்கு எதிரான நிலையாக மாறியது என்பதையும், வட்டார மொழிகள் நதிகள் எப்படி முக்கியத்துவம் பெற்றது என்பதையும் மிக அருமையாக சொன்னீர்கள். மதமாற்றத்தில் சீக்கியம், இஸ்லாம், கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் எப்படி செயல்பட்டன என்பதையும், புத்தன், கமிலன் போன்றவர்கள் எப்படி கடவுளின் அவதாரமாக மாறினார்கள் என்பதையும் விளக்கி மிக அருமையாக முத்துமோகன் அவர்களின் நூலை எளிமையாக விளக்கி தந்துள்ளீர்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் அல்லது விளக்கங்கள், விரிவாற்றம் ஏதாவது தேவைப்பட்டால் கருத்துக்களை பரிமாறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சைமன், முதல்ல தோழர் ரமணியை கூப்பிடு. தோழர் ரமணி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முதலில் பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். பேராசிரியர் டெரன்ஸ் அவருடைய உரை மிக அற்புதமாக அமைஞ்சது. ஒரு 4-5 பக்கங்கள் உள்ள அந்த ஒரு சமஸ்கிருதமயமாக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புல முத்துமோகன் தொடர் அவருடைய ஆழமான கருத்துக்களை எப்படி எளிமையான முறையில ஒரு சில வார்த்தைகள்ல அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நல்ல விளக்கங்களுடன் ரொம்ப அற்புதமாக தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அதுல வழக்கமா நம்ம மக்கள் இதையெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் மூலமாக மேல்நிலை ஆக்கம் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும்,
இப்படியெல்லாம் ஒரு பிக்சரை வந்து எம்என் சீனிவாஸ் போன்றவர்கள் அந்த ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அதை வந்து இன்னைக்கு அது தவறான இது வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது அது வந்து இதனை எதிரான இயக்கங்கள் எப்படி வந்து அதை முறியடிப்பதற்காக அவர்கள்லாம் வந்து தங்களை நிலைப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆரிய இனக்குழுக்கள் சமஸ்கிருத குழுக்கள் தான் வந்து தங்களை வந்து மாற்றிக்கொண்டார்கள், தன்வயப்படுத்தி கொண்டார்கள். ஒரு காலத்துல வந்து வேற கடவுள்களை ஏற்காதவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இந்திரன் பிரம்மா அப்படிங்கிறது அவங்களுடைய கடவுளா இருந்திருக்கு. ராமன் கிருஷ்ணன் எல்லாம் ஏற்றுக்கல. ஆனால் பிறகு அந்த கடவுளை எல்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு பிரம்மாவுக்கே கோயில் இல்லைங்கிறாங்க இங்கேயும். அதே போல வந்து பல அந்த அவருடைய இயற்கையான அந்த இயல்பான கடவுள்களை எல்லாம் விட்டுட்டு ராமர் கிருஷ்ணர் போன்ற மக்கள் வழிபடக்கூடிய அவர்களெல்லாம் அதை வந்து சமஸ்கிருதத்துல கொண்டு வரக்கூடிய நிலைமையில, அவங்களுடைய புராணங்களிலே கொண்டு வரக்கூடிய நிலைமையில அதை தங்களை வந்து மாற்றிக்கொள்கிறார்கள். ஆக தங்கள் பிழைப்புக்காக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு குழுக்களாக தான் இந்த பிராமணியம் இருந்திருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. கடைசியா ஒரு வரியில குறிப்பிட்ட ஒரு மக்கள் வழிபாடு வலுவடையும் போது அதனை கையகப்படுத்தி தனது பிழைப்பிற்கு அங்கு ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வதற்கான உத்தி சமஸ்கிருதமயமாக்கம் அப்படின்னு முடிப்பார். அந்த அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமா வந்து டெரன்ஸ் அவர்கள் விளக்கியிருக்காரு. மேற்கொண்டு தோழர்கள் அதில் விளக்கம் பெறுவதற்கும் கேள்விகளை கேட்பதற்கான இந்த நேரத்தை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். வேற ஏதாவது கேள்வி? தோழர்களே, காமத்தோழர் பேசுங்க. தோழர்களே, வழக்கம் போல ரொம்ப சிறப்பான ஒரு உரை. ஆரம்பத்துல பாட்டு பாடின சந்திரசேகர் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. அது காலத்துக்கு ஏற்ற ஒரு பாடல, ரொம்ப இனிமையான குரல்ல பாடினாரு. ஜார்ஜுடைய ஒருங்கிணைப்பு வழக்கம் போல அருமையா இருந்தது. டெரன்ஸுடைய உரை சமஸ்கிருதமயமாக்கம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் பற்றிய ஒரு புதிய பரிமாணம், ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல இருந்து முத்துமோகன் சார் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சாராம்சத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் ஒன்றா இருந்தாலும் கூட, அதாவது எப்படி சாங்கியம் முதற்கொண்டு புத்தர் வரை எல்லாரையும் தன்மையப்படுத்தினது எப்படி அப்படிங்கிற சூன்யமான முதற்கொண்டு அனாத்மா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமான முறையில் இன்டர்வியூ பண்ணி, புத்தர் வந்து நாங்க சொல்லாத ஒன்றும் அவர் ஒன்றும் சொல்லிடல, வைதிகம் தான் புத்தம் தான் வைதிகம் அப்படின்னு சொல்லி அதை தன்மையப்படுத்திக்கிறது. இப்படி பல செய்திகளை வந்து சொல்லிட்டே போனாரு. அதுல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற விஷயங்களை தன்மையப்படுத்துதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு போக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது பெரிய புராணம் முதற்கொண்டு அந்த பக்தி இலக்கியத்தை வந்து கையகப்படுத்துது. ஸோ மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற அம்சங்களை தன்வயப்படுத்தி அதன் மூலமாக லாபம் அடைதல் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம் என்பதை வரலாற்று ரீதியாக முத்துமோகன் எப்படி விளக்கி இருக்கிறார் என்பதை டெரன்ஸ் ரொம்ப அழகா ஐயம் திரிபரா எடுத்து சொன்னார். ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு கொலாட்ரல் பெனிஃபிட் மாதிரி அந்த தன்மயமாக்கல் மூலமாக அந்த வைதிகம் ஒரு மேலாதிக்கத்தையும் சாதிச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. உதாரணமா இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்ற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு அவங்களுக்கு. எது வலுவான கூறோ அதை தன்னுடைய ஆதாயத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கிற ஒரு விஷயம். அதனுடைய காலப்போக்கில் அதனுடைய பை ப்ராடக்டா என்ன வந்திருக்குன்னா, இதுதான் சிறந்தது, இது நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு டிக்டேட் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுங்கிறத நம்ம கவனிக்க முடியும் நம்மால. இதுல அந்த தன்மையப்படுத்துங்கிற முயற்சியில சாங்கியம் புத்தர் போன்ற விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து வந்தோம்னா, இன்னைக்கு வருகிற அம்பேத்கர் முதற்கொண்டு அதை சாதிச்சுட்டு இருக்காங்க. அம்பேத்கரையும் தன்மையப்படுத்தி குறிப்பிட்ட அளவுக்கு அதையும் வந்து தன்மையப்படுத்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து வைதிகத்துக்கு எதிராக காலம் முழுக்க எழுதியும் போராடி கொண்டு வந்தார்களோ, அம்பேத்கர் போன்றவர்களே இவர் நம்மால்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சரைசேஷன், ஒரு
பிம்பத்தை கட்டுறாங்க. கடைசியா இப்ப சமீப காலங்கள்ல திருவள்ளுவரையும் நம்மால் தான் அப்படின்னு காவி சாயம் பூசி காவி வேஷ்டியெல்லாம் அணிய முயற்சிக்கிற அதெல்லாம் பார்த்தோம். அவர்கள் இன்னும் தொடவே முடியாத ஒரே ஒரு ஆளுமை பெரியார் தான். அது பக்கம் அவர் இல்லை. பெரியாருன்னாங்க அவரு அந்த நாங்க சொன்னாருங்க, அது வரல. அது ஒரு சரியான ஒரு ஜுவாலை மாதிரி, ஒரு நெருப்பு மாதிரி நின்றுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆகவே வரலாற்று நெடுகிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற அம்சங்களை அது வைதிகத்தினுடைய கூறுதான் என்று தன்னுடைய சுயலாபத்துக்காக அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த 4-5 பக்கங்கள் சுட்டி காட்டுகின்றன. அதனுடைய உப விளைவாக அவர்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தை மறைமுகமாக அவர்கள் அதுல மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற ஒரு போக்கும் இருக்குங்கிறத நான் கணிக்கிறேன். அது சரியா தவறாகிறத நம்ம டெரன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். நன்றி தோழர்களே, வணக்கம். நன்றி தோழர். மிக அழகாக திருவள்ளுவரும் பௌத்தரும் அம்பேத்கரும் எப்படி தன்வயப்படுத்தப்பட்டார் வைதீகத்தால் என்பதை விளக்கி கூறினீர்கள். அடுத்த வேறு ஏதாவது கேள்விகள்? டெரன்ஸ், எனக்கு 2 கேள்வி. ஒன்று முகலாயர்கள் காலத்துல எப்படி அடித்தள மக்கள் மேல்நிலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருக்கா என்று கூறினால் நன்றாக இருக்கும். அப்புறம் கிருஷ்ணன், ராமர் போன்ற ஆட்களை எப்படி கடவுள் மயமாக்கப்பட்டார்கள், ஏன் கடவுளை மயமாக்கப்பட்டார்கள்? ஏனென்றால் கிருஷ்ணன் சத்திரியர் தூத்துரருமாக பிறந்தவர்கள். அவர்களை எப்படி அவர்கள் கடவுள் மயமாக்கினார்கள் என்பதை விளக்கினால் நன்றாக இருக்கும். நன்றி தோழர். வேற ஏதாவது கேள்விகள், விளக்கங்கள்? தம்பி டெரன்ஸுடைய உரையாடல் நமக்கு இந்திய தத்துவத்தை பற்றிய பரிசீலனையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாயத்தை நம் முன்னே எடுத்து வைத்திருக்கிறது. சமஸ்கிருதமயமாக்கம் என்ற சொல் ஒரு வகையில் வைதீகம் இந்தியாவில் எப்படிப்பட்ட கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறது அல்லது எப்படிப்பட்ட தகிடு தத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாகும். ஏனென்றால் நம்முடைய எம்.என். ஸ்ரீனிவாஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர். ஆனால் அந்த மிகப்பெரிய அறிஞருடைய பணி என்பது சமூகத்தினுடைய உண்மையை அல்லது சமூகத்தினுடைய யதார்த்தத்தை எவ்வளவு நுட்பமாக திரித்து கூறியிருக்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தைகளை அடங்கியிருக்கிறது. அவர் சொல்ல வரும்போது சமஸ்கிருதமயமாக்கம் என்பதை மட்டும் சொல்ல மாட்டார், அதற்கு கூடவே இன்னொன்றையும் சேர்த்து சொல்ல வேண்டும். மேலை மயமாக்கம், சமஸ்கிருதமயமாக்கம், மேலை மயமாக்கம், சான்ஸ்கிரிட்டைசேஷன் அண்ட் வெஸ்டர்னைசேஷன். இதன் மூலம் அவர் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்தியாவிலே சமூகம் எப்படி இயங்குகிறது அல்லது சமூகம் எப்படி அசைகிறது என்பதை அவர் சொல்ல வருகிறார். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் ஒரு பக்கத்திலே மேல் நோக்கி நகர்கிறார்கள். அந்த மேல் நோக்கி நகர்வதை காட்டுவதற்காகத்தான் சமஸ்கிருதமயமாக்கம். அதே போல இன்னொன்று, அவர்கள் மேல்நிலை அடைவதற்காக இன்னொன்று செய்வது மேலை மயமாக்கும். மேலை நாடுகளை பார்த்து தங்களை காப்பி அடித்துக் கொண்டு மேலை நாடுகளைப் போல நடப்பதற்கு முயற்சி செய்வது என்ற முறையிலே அவர் சொல்ல வருகிறார். இது பார்ப்பதற்கு உண்மை போன்றுதான் தோன்றும். ஏனென்றால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பிலே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதிகள் தங்களை மேல் நோக்கி நகர்த்தி வருவதை நாம் பார்க்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது.
அதே போல மேலை நாடுகளை பார்த்து நாம் நடக்கிறோமா என்று சொன்னால் அதுவும் உண்மைதானே. இந்த மேலை நாட்டு தத்துவங்கள் இல்லாட்ட மேலை நாட்டு பண்பாடுகளை நாம் இங்கே கொண்டு வருகிற போது மேலைமயமாக்கம் நடக்கிறது என்பதை மறப்பதற்கு. ஆனால் இதன் மூலம் எம்.என். ஸ்ரீனிவாஸ் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்பது இந்திய சமூகத்தினுடைய அடிப்படையை அவர் அங்கே தகர்க்கிறார் என்பதுதான் உண்மை. இந்தியாவுடைய வரலாற்றில் அல்லது பண்பாட்டு வரலாற்றில் நடந்து வந்திருக்கக்கூடிய மிக அடிப்படைகளை அவர் மிக எளிதாக இங்கே தகர்த்து போகிறார். ஒரு வகையில இது வைதீகத்தினுடைய ஒரு வெற்றி சூத்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடக்க காலத்திலிருந்தே வைதீகம் அதைத்தான் செய்து வருகிறது. இன்றைக்கும் கூட வைதீகம் அதைத்தான் செய்கிறது. இந்திய சூழலில் இருக்கக்கூடிய மிக சிக்கலான இடமே இதுதான். இந்த ரகசியத்தை, இந்த அம்சத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்திய அரசியல் எப்படிப்பட்டது, இந்திய பண்பாடு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதான் இதனுடைய தன்மை. ஏனென்றால் இதன் மூலம் அவர் செய்ய வருவது அடித்தட்டு மக்களுடைய போராட்டங்களை நிராகரிக்கிறார். நீங்கள் போராடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். பிராமண சமூகத்தை நோக்கி பிராமணர்களை போல உங்களை உயர்த்தி கொண்டு வாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று மறைமுகமாக சொல்லுகிறார். நீங்கள் போராட வேண்டிய தேவையில்லை. அல்லது நீங்கள் அவருடைய இன்னொரு கருத்து மயப்பான மேலை நாட்டு மயமாக்கம் அதுபோல நடக்கும். சமூக போராட்டங்களை இதில் மறுதளிக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஜாதிய சிக்கல்களை மறுதளிக்கிறார். இதெல்லாம் இந்த கான்செப்டுக்குள்ள இதெல்லாம் அடங்கி கிடக்கு. ஏன்னா நமக்கு ஆரம்பத்திலிருந்தே முத்துமூனனுடைய இந்த உரையாடல்ல இந்த நூலினுடைய அடிப்படையான தன்மையிலே முதல்ல இருந்து சில விஷயங்கள் வந்திருக்குது. வைதிகம் தன்னை எப்படி கட்டமைத்திருக்கிறது என்பதை மிக நுட்பமாக இந்த நூல்ல காட்டிட்டு வருவார். வைதிகம் அடிப்படையில் பிரம்மம் என்பதை மையமாக வைத்து தன்னை கட்டமைத்திருக்கிறது. பிரம்மம் தான் இந்த உலகத்தினுடைய பூரண உண்மை. அந்த பிரம்மம் என்பது ஏகதேசம் ஈக்குவல் டு பிராமின் என்பதுதான் உண்மை. பிராமணியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணியம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நிறைய வேலைகள் செய்திருக்கு. அந்த நிறைய வேலைகள்ல ஒரு முக்கியமான ஒரு இதுதான் எம்.என். ஸ்ரீனிவாஸ் செய்திருக்கக்கூடிய இந்த பணியும் அப்படிப்பட்டது. அல்லது நம்ம பொதுவாட்டு பார்க்கறதில்ல, இன்றைக்கு கூட திருவள்ளுவருக்கு காவி உடையை அணிவதற்கு நம்முடைய கவர்னர் வரை முயற்சி செய்கிறார். ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த காவி உடை அணிவதன் மூலம் திருவள்ளுவரை வைதீகமயமாக்குதல். அவங்களுக்கு நோக்கம் எல்லாமே அதுதான். எல்லாவற்றையும் வைதீகமயமாக்கி விடுவது, வைதீகத்துக்கு எதிரானதையும் வைதீகமா மாற்றி விடுவது. அவர் ரொம்ப சப்டிலாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய அறிஞர் தான் நாகசாமி என்று சொல்லக்கூடிய அறிஞர். தமிழ்நாடு அறிந்த ஒரு மிகப்பெரிய தொல்லியல் அறிஞர், சந்தேகம் இல்லை. எம்.என். ஸ்ரீனிவாசை போன்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர். எம்.என். ஸ்ரீனிவாஸ் என்பவர் 1960 இந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இது மேலை மயமாக்கமும் சமஸ்கிருத மயமாக்குங்கிற புக்கு அந்த காலத்திலே வந்துட்டு. அதே போல நாகசாமி மிகப்பெரிய அறிஞர் தான். ஆனா அவர் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், திருக்குறள் அல்லது திருவள்ளுவர் என்பது அவருடைய கருத்துக்கள் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்கியது என்று ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதற்கு ரொம்ப திட்டமிட்டு அவர் ஒரு நூலை எழுதிய முறையே ஆங்கில நூலாக எழுதினார். ஆங்கில நூலை எழுதுவதற்கு இன்னொரு நோக்கமே என்னன்னா, அது முதல்ல அது உலகத்துக்கு போயிடணும். எப்படி இந்தியாவினுடைய அடிப்படை என்பது வேத மரபு என்று உலகம் முழுவதும் ஸ்தாபித்துக் கொண்டு வருகிறார்களோ அதை போலதான் பிரச்சனை. உதாரணமாட்டு இன்னைக்கு நம்ம தோழர் யாரு நம்ம காமு சொன்னான்னு நினைக்கிறேன், என்னவோ செய்து பார்க்கிறாங்க. ஆனா பெரியாரை மட்டும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியல. ஈவன் அம்பேத்கரை கூட கையகப்படுத்துவதற்கு எல்லா வழிகளும் செய்தாங்க. ஆனா பெரியார் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, பெரியார் தான் இந்தியாவிலேயே மிக நுட்பமாக அந்த எதிரியினுடைய மர்மஸ்தானத்தில் போய் மரண அடி அடித்தது பெரியார் தான். அதனாலதான் பெரியார் ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்குது. அம்பேத்கர் கூட வளைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இங்க வளைக்க முயற்சி செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிற போது இங்கதான் பிரச்சனை இருக்குது.
இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய RSS அல்லது BJP என்பது ஒற்றை நாடு, ஒரே தேர்தல், அல்லது ஒரே பண்பாடு, ஒரே மதம் என்று எல்லாவற்றையும் ஒரேன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுவதற்கு அவர்கள் இன்னும் தயாரில்லை. அதுதான் இந்தியா முழுவதும் ஒரே ஜாதி என்று சொல்லுவதற்கு அவங்க தயாரில்லை. ஏன்னா அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. இந்தியாவினுடைய சிக்கலான அந்த ஜாதி அமைப்பை அவர்களுக்கு தக்க வைக்க வேண்டும். அந்த பிராமண மேலாதிக்கத்தோடு இந்த சமூகம் இயங்க வேண்டும். பிராமண ஆதிக்கம் தான் இந்த நாட்டினுடைய ஆதிக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள போராட்டம். அதனாலதான் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த மையத்தை தொட்டு பார்த்தால்தான் எல்லாமும் புரியும். அதனாலதான் அவங்க வைதிகம் என்ன செய்யணும், எப்போதுமே தனக்கு எதிராக நிற்கக்கூடிய எல்லாத்தையுமே அது உள்வாங்கிடுது. தத்துவத்திலே அப்படிதான். சமணம், பௌத்தம் அது வேத மறுப்பு தத்துவங்கள், அல்லது சாங்கியம் அது ஒரு வேத மறுப்பு தத்துவம் தான். ஆனா எல்லாத்தையும் அவன் ஏதாவது உல்டா பண்ணி வாங்கிக்கிட்டு அதை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதமயமாக்கம் என்பதன் மூலம் அது தன்னுடைய ஒரு ஆயுதமாக அதை வைத்திருக்கிறது. மனிதர்களை, சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சிந்திப்பதற்கான ஒரு முறை. நீங்க வேற எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்க இந்தியாவிலே உங்களை பிராமணனாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். ஏன்னா பிராமணன் தான் மேலானவன், சமூகத்தில் மேலானவன், சிந்தனையில் மேலானவன், பண்பாட்டில் மேலானவன். அவங்ககிட்ட இருந்தா எல்லாமே தொடங்குது. முத்துமோகனனுடைய ஒரு இதுல ஒரு இடத்துல வரும் எனக்கு. அது என்னன்னா, கடவுளை விட உயர்ந்தவன் பிராமணன் வரும். பிராமணன் தன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னா கடவுளுடைய பிரதிநிதியாக கூட வச்சிருக்கல. ஏன்னா உலகத்துல வேற யாராவது இப்படிப்பட்ட சிந்தனைகளை வச்சிருக்கலாம்னு தெரியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணியம் என்பது தன்னை கடவுளுக்கும் மேலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை பிராமணியத்துக்கு இருக்குது. அதனாலதான் அவங்க எல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. நிறைய சைலண்டா நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த MN ஸ்ரீனிவாசனுடைய இந்த பாதையை அடியொற்றி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதுல குறிப்பாக அண்மை காலத்தில் கழிந்த 10-15 ஆண்டுகளாக எக்கச்சக்கமான இலக்கியங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த இலக்கியங்கள் எல்லாமே என்ன செய்யணும்னா அவங்களுடைய அடிப்படையான தன்மைகளை காட்டுது. பிராமணியத்தை காப்பாற்ற வேண்டும். அப்ப பிராமணியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் அவருடைய எடுத்திருக்கக்கூடிய கவசம் என்பது இந்துத்துவா என்று சொல்லக்கூடிய கவசம். இந்துத்துவா என்ற போர்வையில் ஜாதிய கட்டமைப்பை காப்பாற்ற வேண்டும். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூல் வந்தது. அந்த நூலினுடைய தலைப்பு என்பது, அந்த நூலை வெளியிட்ட ஆளே சுப்பிரமணிய சுவாமி அந்த நூலை வெளியிட்டு பேசுற. அந்த நூலினுடைய தலைப்பு என்பது காஸ்ட் ஆஸ் எ சோசியல் கேபிட்டல். ஜாதி என்பது நம்ம என்ன பேசுறோம்னா, ஜாதி பல படித்தான நிலைகளாற்றுக்கு மனிதனை மேல் கீழ் என்று பிரிக்கிறது. ஒரு ஜாதியை மேல் ஜாதி, இன்னொரு ஜாதியை கீழ் ஜாதி என்று பிரிக்கிறது. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை அடிமைப்படுத்துகிறது. இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம காலங்காலமா இந்த நாட்டுல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஜாதிகளுக்கு இடையே உள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி போராட்டம். அதான் அம்பேத்கர் செய்தாரு, பெரியார் செய்தாரு, இன்னைக்கு நம்ம செய்துட்டு இருக்கிறோம். சமூக நீதி என்பதே ஜாதியை உழைப்பதற்கான ஒரு போராட்டம் தான். ஆனால் அந்த தரப்புல இருந்து என்ன வருது, காஸ்ட் ஆஸ் எ சோசியல் கேபிட்டல் என்று வருகிறது. ஜாதி என்பது சமூக மூலதனம். நல்லா பார்த்துக்கிடுங்க. அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் காஸ்ட்ங்கிறது ஒரு சோசியல் கேபிட்டல்னு வைக்கிறாங்க. இது நிறைய நடக்குது. இந்த விவாதங்கள் உங்களுக்கு பல இதனால தான் என்ன நடக்குன்னா, நீங்க இந்த கழிஞ்ச ஒரு 10-20-30 ஆண்டுகள்ல இந்தியாவில் ஒரு மதச்சார்பற்ற பகுதியாக இருந்த நிறைய மக்களுடைய மனங்கள்ல சலனங்களை உருவாக்கி, அதிர்ச்சிகளை உருவாக்கி, நிறைய பேர் இன்னைக்கு செக்குலாருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. நிறைய பேருடைய கருத்தோட்டங்கள்ல அந்த செக்குலரிசம் அடிபடுது. சாதாரண மனிதர்கள், சாதாரண உழைக்கும் மக்கள் கூட அந்த இந்துத்துவா விதித்திருக்கக்கூடிய அந்த வலையில் மாட்டிக்கொண்டு அவர்கள் தங்களை முஸ்லீம் எதிரிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களை அந்நியர்களாக பார்க்கக்கூடிய, தேச விரோதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெற்றிகரமாக செய்து முடிச்சிருக்காங்கன்னா இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்குது. எனவே சமஸ்கிருதமயமாக்கம் என்பது
ஒரு வகையில அந்த இந்துத்துவ சக்திகளுடைய ஒரு கேடயம், ஒரு கவசம், இந்தியாவுடைய உண்மைகளை மறைத்து, சமூக போராட்டங்களை மறைத்து, அது ஒரு சித்திரத்தை தருது. நீ பேசாம இரு, நீ உன்னை உயர்த்திக்கொள், பிராமணனாக உன்னை உயர்த்திக்கொள், பிராமணனாக உயர்த்திக் கொள்வதை என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஆக்கு என்று சொல்லுவதுதான் இந்த சமஸ்கிருதமயமாக்கத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில இன்றைய இந்த நிகழ்வு நம்ம தம்பி டெரன்ஸனுடைய அந்த நூலில் இந்த முத்துமோகன் எழுதி கூட குறுகிய பகுதிதான். எனவே நம்ம தம்பி டெரன்ஸனுடைய உரையும் குறுகிய உரையாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை நம் முன்னே மிக ஆழமாக முன்வைத்திருக்கிறது. இந்த நிகழ்விலே இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய தம்பி ஜார்ஜ், அதே போல இசைப்பாடல் பாடிய தம்பி சந்திரசேகர், அதே போல மிக அருமையான ஒரு முன்னுரையை வழங்கிய நம்முடைய அருமை தோழர் ரமணி, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சைமன், அதே போல தம்பி டெரன்ஸ், அருமையான உரையாற்றிய டெரன்ஸ், இந்த நிகழ்விலே மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட தோழர்கள் மற்றும் முகநூல் நிரலில் கலந்து கொண்ட தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஜீவானவா சிந்தனை பள்ளியின் சார்பில் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கங்கா. சமஸ்கிருத மயத்தோடு சேர்த்து வெஸ்டர்னைசேஷன் எப்படி வைதீகத்தால் கையெழுப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொன்னீர்கள். மிக்க நன்றி. வேறு ஏதாவது கருத்துக்கள்? ரமணி சொல்ல வரீங்களா? தொடர் கங்கா குறிப்பிட்டாரு நாகசாமியினுடைய அந்த கருத்தை. அவர் ஆரம்பிச்சு வச்சது இப்ப மிக உச்ச விவாதத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்ப திருவள்ளுவருடைய கருத்துக்கள் வேதத்திலிருந்து வந்தது அப்படிங்கிற முறையில திருவள்ளுவர் மட்டும் இல்லை, வள்ளலாரையும் சேர்த்து அந்த இதுல அவருக்கான முயற்சியை நம்மளுடைய ஆளுநர் ரவி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு ஆதரவான வாதங்கள், அதற்கு எதிரான இப்ப மற்ற முற்போக்கு இயக்கத்தினுடைய வாதங்கள் இதெல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அவே இந்த சமஸ்கிருதமயமாக்கல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதை எவ்வளவு தூரம் திணிக்க முடியுமோ அந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறதையும், அது நீதிமன்றங்கள் வரைக்கும் போயிட்டு இருக்கு. பல நீதிபதிகள்லாம் இதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைமை பார்க்குறோம். நீதிபதிகள் இன்னைக்கு சனாதனம் அப்படிங்கிறது மாற்ற முடியாதது, சனாதனம் என்பது இந்தியாவுடைய கொள்கை அப்படின்னு பேசலாம். ஆகவே சனாதனம் அப்படிங்கிறது சாதி ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை. அது சாதி அப்படிங்கிறது மாற்ற முடியாதது, பிறப்புள் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நிலையானது அப்படிங்கிறத தான் சனாதனம் பேசுது. ஆனா அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய நீதிபதிகள் இன்னைக்கு உருவாயிருக்காங்க. ஆகவே இந்த ஆபத்தான ஒரு சூழலில் இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்குவதற்கு மிகச்சிறந்த முறையில இந்த உரை அமைந்தது என்ற முறையில நாம நிறைவு செய்யலாம். நன்றி தோழர். நன்றி தோழர். டெரன்ஸ், உங்கள் கருத்துக்களை வைக்கலாம். சரி, தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. சில முக்கியமான விஷயங்கள், நாம் பேசின விஷயங்களுக்கு மேலதிகமாக அதை எப்படி இன்றைய சமூகத்தோடு இன்றைய நிகழ்வுகளோடு அதை எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படின்னு சொல்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இப்ப விவாதங்களின் போது. அதுல தோழர் காமு சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், இந்த மேலாதிக்கத்தை எப்படி அது என்ன சமஸ்கிருதம் மயப்படுத்துவதன் மூலமாக மேலாதிக்கத்தை எப்படி உருவாக்கி கொள்வது அப்படின்னு சொல்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி இன்றைய சூழ்நிலையில ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற இடத்தையும் அவங்க பேசினாங்க. அதே போல முக்கியமா எப்படி இந்த தலித் மக்களினுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த தலைவர்களை எல்லாமே எப்படி இவர்கள் தனக்கு உள்ளாக இழுத்து கொள்ள பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. குறிப்பா அம்பேத்கர் பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ற விஷயத்துல அவர்
முஸ்லிம்களுக்கு எதிராக சில விஷயங்கள் அந்த இடத்துல பேசியிருப்பாரு. அந்த விஷயம் இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அதுல அந்த கட்டுரையில எதை புரிய மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் டு இன்டெலெக்சுவலி டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் பார்ட்டிஷன். ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷன் அது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்க்காம, அந்த காலகட்டத்துல வந்து அம்பேத்கர் இதை யோசிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்காம, அதுல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறத விஷயத்துல வந்து தொடர்காம அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு நன்றி. அதே போல சைமன் வந்து 2 முக்கியமான கேள்விகளை சொன்னாங்க. ஒண்ணு வந்து இந்த முகலாயர் காலகட்டத்துல வந்து எப்படி இந்த மக்கள் அடித்தள மக்களினுடைய மேல் எழும்புதல், சமூக மேல் எழும்புதல் என்பது எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்றது. இது குறித்து நம்ம பழைய உரையாடல ஒண்ணு கூட நம்ம இதுல குறித்த விவாதங்களை நம்ம வைத்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, முகலாய காலகட்டத்துக்கு வரும் பொழுது புதிய நகரங்கள் உருவாகின்றன, புதிய வணிக சாலைகள் உருவாகின்றன, என்ன பெரும் கட்டட அமைப்புகள் என்பவை எல்லாம் உருவாகின்றன. இவைகள் வந்து இதற்கு முன்னதாக இந்த பொருளாதார அசைவுகள் எல்லாம் இந்தியாவில வந்து ரொம்ப அதிகமாக நடக்கவில்லை. அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்தந்த குறிப்பிட்ட அந்த செக்ட் மக்கள் வந்து அவர்கள் தன் உழைப்பால் தனது என்ன சொல்றது, எந்த உடல் உழைப்புக்கான ஊதியத்தை பெறாமல் அவர்கள் உழைத்து இந்த மாதிரி கட்டின விஷயங்கள் அப்படின்ற மாதிரிதான் நிறைய இருக்குமே தவிர, இந்த பொருளாதார ரீதியாக அந்த அசைவுகளை மேற்கொள்வதற்கான அந்த விஷயங்களாக அவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கவில்லை. இந்த வணிக பாதைகள், சாலைகள் உருவானது, வணிக சாலைகளை உருவாக்கியது, புதிய புதிய சந்தைகள் உருவானது, இவைகள் எல்லாமே அந்த சந்தைகளின் மூலமாக இதுவரை தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட அல்லது தீண்டத்தகாத தொழில்களாக கருதப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய பண்டங்களை வந்து உற்பத்தி பொருள்களை வந்து அவர்கள் வந்து எப்படி வந்து முகலாய மன்னர்கள் சார்ந்த விஷயங்களுக்காக அவர்கள் வந்து இப்படி செய்து கொடுத்தாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த கூலி ஊதியங்கள், இதன் மூலமாக அவர்கள் எப்படி மேல் எழுப்பி வந்தார்கள், சமூக நிலையிலிருந்து மேல் எழுப்பி வந்தார்கள். இந்த இடத்துல இருந்து வந்து பின்னாடி வரும்பொழுது கொஞ்சம் இந்த பக்தி காலங்கள்லாம் வரும்பொழுது எப்படி வந்து கபீர், ரவிதாஸ் இவங்கெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து வர்றவங்க. இந்த பொருளாதாரம் அளித்த இந்த ஒரு மேலெழும்புதல் இவைகளின் மூலமாக இவர்களுமே வந்து ஞானிகளாக அறியப்பட்ட அந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்கணும். வரலாற்றுல வந்து ரொம்ப இறுக்கமா நடந்த விஷயங்களாக இதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான். இரண்டாவது வந்து கிருஷ்ணர் ராமர் வந்து எப்படி வந்து வைதிகத்திற்கு வெளியில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அற்புதமாக அம்பேத்கர் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஒண்ணு வந்து அம்பேத்கர் குறிக்கிற அந்த விஷயம், இது வந்து அம்பேத்கருடைய தொகுதி அந்த எழுத்துகள்ல வந்து ரைட்டிங் அண்ட் ஸ்பீச்சஸ்ல 4th வால்யூம்ல இது இருக்குது. இதுல வந்து இருடல் நம்பர் வந்து 11 அது. இதுல வந்து அம்பேத்கர் வந்து ரொம்ப கொஞ்சம் அற்புதமான ஒரு விளக்கத்தை வைக்கிறார். கிருஷ்ணர் என்பவர் யார் அப்படின்னு சொல்ற முதல் கேள்வியை முதல்ல வைப்பாரு. 4 கிருஷ்ணர்களை நம்ம வந்து புராணங்கள்ல நம்ம பார்க்க முடியும். புராணங்களையும் அவர்களுடைய வைதீக மரபுகளையும் 4 கிருஷ்ணர்கள் உண்டு. ஒரு கிருஷ்ணர் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சத்தியவதிக்கும் தரத்ராஷ்டிரா அப்படின்றவருக்கும் பிறந்தவர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒண்ணு, அது ஒரு கிருஷ்ணர். 2வது கிருஷ்ணர் யாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய சகோதரர் வந்து சுபத்ரா, அவருடைய நண்பர் வந்து அர்ஜுனர் எப்படின்னு சொல்லி 2வது கிருஷ்ணர். 3வது கிருஷ்ணர் யாரு அப்படின்னு சொன்னா, வசுதேவருக்கும் தேவகிக்கும் மதுராவில் வைத்து பிறந்த ஒருத்தர் வந்து இன்னொரு கிருஷ்ணர். 4வது கிருஷ்ணர் யாரு அப்படின்னு சொன்னா, நந்தாவும் யசோதாவும் அவர்கள் வளர்க்கப்பட்ட அந்த கிருஷ்ணர். இதுல வந்து யார் வந்து உண்மையான கிருஷ்ணர் அப்படின்றது ஒரு கேள்வி. இதுல இந்த 4 கிருஷ்ணர்ல எந்த கிருஷ்ணர் வந்து அப்படின்றது, அதுக்கான சில சோர்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த அந்த கிருஷ்ணர் தான், மதுராவில் பிறந்த கிருஷ்ணர் தான் வந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ற கிருஷ்ணர். சரி, இப்ப இந்த மதுரால பிறந்த தேவகியினுடைய அந்த மகனாக பிறந்த அந்த கிருஷ்ணரை குறித்து சாண்டோக்கிய உபநிஷம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த சாண்டோக்கிய உபநிஷத்துல வந்து கோர அங்கீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அந்த என்ன சொல்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஞான மார்க்கத்தின் மூலமாகத்தான் வந்து இவங்க கடவுளை இந்த யுக்தியை அந்த முக்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த மக்கள் வந்து கோர அங்கீராஸ் அப்படின்றவங்க.
இந்த கோர அங்கீராஷ்ட தான் வந்து அவர் இது வந்து அவர்களுடன் சென்று அவர்களிடமிருந்து தான் கிருஷ்ணர் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சாண்டோக்கிய உபநிஷம் சொல்லுது. சரி, அது சாண்டோக்கிய உபநிஷத்துல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன கத்துக்கிட்டாரு கோர அங்கீராக்கள் வந்து அப்படின்னு சொன்னா, கோர அங்கீராக்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நீ வேதத்தை படிச்சேனா சடங்குகளை பண்ணேனால நீ இன்னும் எதையும் இது பண்ண முடியாது. ஆனா வந்து நீ வந்து என்னைக்கு வந்து இந்த 3 விஷயங்களை நீ வந்து புரிந்து கொள்கிறாயோ அன்று வந்து நீ முக்தி அடைகிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா கோரங்கிராஸ், நீ வந்து என்னையும் அழியாதவன், என்ன நீ வந்து என்னைக்குமே வந்து யூ ஆர் அன்டிகேயிங், யூ ஆர் இம்பெரிஷபிள், யூ ஆர் த சட்டில் பிரின்சிபிள் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம். இது எது அப்படின்னு சொன்னா, இந்த 3 நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ முக்தி அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு கோராங்கீரா வந்து கிருஷ்ணருக்கு சொல்றாங்க. கிருஷ்ணர் அந்த தேவகியினுடைய கிருஷ்ணருக்கு உபதேசம் நடக்கிறது. இந்த உபதேசத்துக்கு பின்பு அவர் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஞானம் பெற்று விட்டேன், இந்த 3 விஷயங்களை நான் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்றாரு. சரி, இதுல இருந்து கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வேத சடங்குகளின் மூலமாக வேத மரபுகளின் மூலமாக நான் வந்து எந்த முக்தியும் அடைய முடியாது அப்படின்ற இடத்துக்கு கிருஷ்ணர் வந்துடுறாரு அங்க. அப்போ வந்து இவரை வந்து வைதிக மரபு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்ற முதல் கேள்வி. வைதிக மரபுக்கு வெளியில் இருந்தவர். அதே போல கிருஷ்ணருடைய அந்த குணநலன்கள் அல்லது அவருடைய உருவம் அப்படின்னு சொல்ற அந்த நிறம் அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் வந்து கருப்பு நிறத்தவர். கருப்பு நிறத்தவர் யாரு அப்படின்னு சொல்றது குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா, வர்ணத்துல இவர் வந்து சூத்திரர் தான் வந்து கருப்பு நிறத்தை உண்டவர்கள். அப்ப இவர் வந்து எப்படி வந்து பிராமணர்களுக்கான கடவுளாக மாறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம், அல்லது வைதிக மரபுக்குள்ளாக கடவுளாக ஏற்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு என்ன ஒரு கேள்வி ஒன்று எழும்புகிறது. இந்த இடத்துலதான் என்ன அம்பேத்கர் டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் சரி, முத்துமோகன் சார் இங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் சரி, கிருஷ்ணர் வந்து வைதிக மரபுக்கு வெளியில் இருந்தவர். அவரு வைதிகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து கிருஷ்ண மரபு அப்படின்னு சொல்றது, கிருஷ்ணர் வந்து ஒரு மரபு, அது ஒரு செக்ட், அது கிருஷ்ணா கல்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான கல்ட். இந்த கல்ட் வந்து ரொம்ப பிரபலமாக ஒரு காலகட்டத்துல மாறும் பொழுது இந்த கிருஷ்ணரையே உள்ளிழுக்கிற தன்மை ஒன்று நடக்கிறது அப்படின்றது. இதுதான் என்ன நான் சொல்ல வந்தது. இன்னொன்னு வந்து ராமரை பற்றி பேசும்போது, ராமருடைய அந்த கடவுளாக ஏற்கப்படுகின்ற அந்த நிகழ்வே கூட அம்பேத்கர் வந்து கேள்விப்படுத்துவார். என்ன அப்படின்னு சொன்னா, இங்க சீதை இந்த இதுல ராவணனோடு போரிட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்து வரும் பொழுது அப்போ வந்து மக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க, நீ எப்படிடா நீ வந்து அடுத்தவன் தூக்கிட்டு போன ஒரு பொண்ணை நீ வந்து எப்படி கொண்டாடின்னு சொல்ல முடியும், அவன் வந்து அவரோட நீ வந்து இருந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லும் பொழுது ராமன் வந்து சந்தேகப்படுறான். அதை பார்த்து தேவர்கள் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுது ராமாயணம். என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நீ வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல சீதாவை இப்படி வந்து நீ தள்ளிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து அங்க எழுப்புறாங்க. அப்ப அதுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கடவுளா நானு, அப்ப நான் கடவுள்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது, நான் வந்து ஒரு தசரதனுடைய மகன் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நீங்க எப்படி வந்து கடவுள்னு சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாதாரண மனுஷன் இல்லை ஆனா கடவுள் அவதாரம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ராமர் வந்து கேள்வி எழுப்புறாரு ராமாயணத்துல. இப்ப இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன, ராமர் வந்து ஒரு சத்திரியரும் கூட. இப்ப சத்திரியர் எப்படி வந்து வைதிக கடவுளாக மாறுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு மனிதனாக அறியப்பட்டவர், தன்னை வந்து மனிதனாகவே மட்டும் தெரிந்தவர், இவர் வந்து எப்படி கடவுளாக என்ன மாற்றப்படுகிறார்? இது வந்து ராமா கல்ட் அப்படின்றது வந்து இந்த ராமாயண கதைகள் வந்து அது உங்களுக்கு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்ணு, முதல் ராமர் கதை என்பது தசரத ஜாதகம் என்ற புத்த ஜாதகத்துல இருக்கிற முதலாக எழுதப்பட்ட ஒரு கதை. அது இது வந்து ராமாயணம் வந்து பின்னால வர்ற விஷயங்கள். அது ராமர் கதைன்றது ரொம்ப பாப்புலரா இருந்த இந்த விஷயங்கள். லட்சக்கணக்கான ராமாயணங்கள் இருக்கின்றன. இது நூற்றுக்கணக்கான இல்ல, ஆயிரக்கணக்கான இல்ல, லட்சக்கணக்கான ராமாயணங்கள். நீங்க பாலா ரிச்மன் அவங்க எழுதின அந்த புத்தகம், அதே போல தோழர் ஏ கே ராமானுஜன் நினைக்கிறேன், 300 ராமாயணாஸ் அப்படின்னு சொல்ற அந்த கட்டுரை. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அது வந்து அவர் வந்து ஏ கே ராமானுஜன் இந்த விவாதத்தை தொடங்கி வைப்பாரு. அந்த கட்டுரை வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில வந்து சிலபஸ்ல வைக்கப்பட்டது. பின்னால வந்து ஏபிவிபி வந்து இதுக்கு எதிராக போராடி அந்த சிலபஸ்ல இருந்தே அதை எடுக்கிறாங்க. என்ன
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு. ஆக என்னன்னா, ராமாயணம் வந்து ராமாயண கதை மரபு அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கிறது மக்கள் மத்தியில. பல்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கிறது. சில இடங்கள்ல சூர்பனகையே வந்து அங்க வந்து ராம கதையில வந்து சூர்பனகை தான் முக்கியமான கேரக்டர். என்ன, சில இடங்கள்ல சீதா முக்கியமான கேரக்டர், சில இடங்கள்ல இவனுடைய லக்ஷ்மணனுடைய ஊர்வசி முக்கியமான கேரக்டர். இந்த மாதிரியான நிறைய இடங்கள் வந்து பலவிதமான ராமாயணங்களை நம்ம பார்க்க முடியும். சில இடங்கள்ல ராவணன் வந்து முக்கியமான கேரக்டர். அப்போ வந்து இந்த ராம கதை என்பதுவே வந்து பல்வேறு வடிவங்கள்ல மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எளிதாக புழங்கி இருக்கிறது. அது பௌத்தத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. ஒரு காலகட்டத்துல மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு செல்வாக்க இருந்த இந்த விஷயங்களை எல்லாம் என்ன எப்படி வந்து இவைகள் எல்லாமே வைதிக மரபுக்கு வெளியில் இருந்த விஷயங்கள், இவைகளை எல்லாம் வந்து எப்படி வந்து பார்ப்பனியம் வந்து தன்மையப்படுத்தி அதை வந்து ராமாயணத்தை எழுதியவரும் வால்மீகி, அவரும் ஒரு தீண்டப்படத்தகாதவர் அப்படின்னு சொல்ற அந்த சமூக அமைப்புக்குள்ள இருந்து வர்றவர். என்ன, இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பின்னால காலகட்டங்கள்ல வந்து இவைகள் எல்லாத்தையுமே உள்ளிழுத்து இவர்கள் வந்து அவர்களை வந்து இந்த கடவுள்களையும் வைதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த புரிய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏறக்குறைய இந்த கேள்விக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு என்னால இப்போதைக்கு கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்களை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து கங்காணி சொன்னது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. இந்த சட்டிலா நுண்ணியமா பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நாகசுவாமி இவர்களுடைய அந்த அந்த நுண்ணியம்ன்ற வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தெளிவா பண்றான் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். இது என்னன்னா, இது வந்து இந்த இன்டெலெக்சுவலா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அது சட்டிலான விஷயங்கள் அல்ல அப்படின்றது. அது வந்து ரொம்ப தெளிவாக 1978 வந்து கிளைத்தேவாதம், ஏன்னா அந்த புத்தகம் வெளியே வந்த பிறகு ஒரு பெரிய அசைவு, இந்த அறிவு என்பது எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றது. அது வந்து சட்டிலா நடக்கல, அது வந்து ரொம்ப கான்சியஸா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுதான். தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் கான்சியஸா அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த எட்வர்ட் சையத் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல நிரூபிப்பதையும் பார்க்க முடியும். இது நம்ம தொடர்ந்து இங்க போவோம். நம்ம என்ன, கற்பின மக்களுடைய போராட்டங்கள், எழுத்தாளர்கள், கற்பின தத்துவவாதிகளுடைய புத்தகங்களை போறோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து எப்படி ரேசிசம் அப்படின்னு சொல்றது நாலேஜ் என்ற ஒரு போர்வையில ரொம்ப தெளிவாக அவர்கள் செயல்பட்டு பரப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இதை ரொம்ப தைரியமாவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் தெரியல, எனக்கு கொஞ்சம் நம்ம அண்ணன் யோசிக்கலாம், நம்மளும் தொடர்ந்து யோசிப்போம். என்ன அண்ணன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. இல்ல இது நான் இதை அடக்கி வாசிக்கல, நான் அதை இப்ப எப்பவுமே தெளிவுபடுத்தல நினைக்கிறேன். நான் என்னுடைய மொத்த இதையும் பார்த்தாச்சுன்னா நான் தெளிவாகவே இந்த இந்துத்துவ RSSக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கித்தான் நான் நிற்கிறேன். நான் வந்து என்னுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் டோன் இருந்துட்டு இல்ல, நான் சொல்லி முடிச்சுட்டேன். பொலிட்டிக்கல் டோன் இருந்துகிட்டே இருக்கும். நான் நுட்பமாக சொன்ன என்ன அர்த்தத்துலன்னா, நீங்க கற்பனை பண்ண முடியாது. அவன் செய்யற வேலைகளை நீங்க முதல்ல மேலோட்டமாக நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. அவன் செய்யக்கூடியதை நீங்க 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கூட நீங்க புரிய முடியும். அவன் 80ல தொடங்கின விஷயத்த இன்னமும் நம்ம நாட்டுல புரியல. ஏன் புரியலன்னா, அவன் ரொம்ப சப்ளாட்டு சில காரியங்களை செய்யறாங்கிறதே அவன் பாட்டுல சில காரியங்களை செய்து வச்சுட்டு போயிடுவான். நம்ம செய்யற மாதிரிப்பட்ட தன்மையில இல்லாம அவன் செய்து வச்சுட்டு போவான். அதான் சொல்றேன், இப்போ இவ்வளவு சிக்கல் நடந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்யறான், காஸ்ட் ஆஸ் சோசியல் கேபிட்டல்னு கொண்டு வரான். எது பிரச்சனையோ அதை வந்து அவன் சமூகத்தினுடைய மூலதனம்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஜாதியை காப்பாற்றணும். அப்ப நான் சப்டில்னு சொன்னது, அவன் நம்ம கற்பனை பண்ண முடியாத இடத்துல இருந்து சில காரியங்களை செய்து வச்சுட்டு போறான். அதனுடைய விளைவுதான் அந்த திருவள்ளுவருக்கு வந்து காவியை போட்டது வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி காவியை போட்டானுங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் உருவாச்சு, அப்புறம் அமுங்குச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, திருப்பி கவர்னர் ரவி வந்து டக்குன்னு காவியை போட்டு விடுவாங்க. அல்லது தெளிவாக வள்ளலார் வந்து சனாதனிங்கிறாரு. இல்ல பார்த்தாச்சுன்னா நான் அந்த சப்டில்னு சொல்லக்கூடியது அவன் வந்து அது அவனுடைய ஸ்ட்ராட்டஜியாட்டு சொல்றாரு. அவன் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக செய்யறான். நாம அதை வந்து கண்டும் காணாமலும் போயிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு கவலையில சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவன் நுட்பமாக செய்யறான்னு சொன்னதை தவிர, அவன் கான்சியஸாட்டு மட்டும் இல்ல, அதை விட வேறு தெளிவான வார்த்தைகள் டெலிபரேட்டா செய்யறான். அவன் நாட் ஓன்லி கான்சியஸ், டெலிபரேட். இந்தியாவில அன்னைக்கும் இன்னைக்கும் அந்த பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அவன் எக்கச்சக்கமான வேலைகளை செய்துகிட்டே இருக்கிறான். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வேலைகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத வேலைகள் இருக்குது.
அந்த அர்த்தத்துல அவன் வந்து நுட்பமாக செய்யறாங்கிறது நான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் தான் சொன்னேன். மற்றபடி அவன் தெரிஞ்சுதான் செய்யறான், தெரியாம ஒண்ணும் இல்லை. அவன் தெரிஞ்சுதான் செய்யறான், நம்மளும் இப்ப தெரிஞ்சுதான் செய்யறோம். இந்த முத்துமோகனுடைய புத்தகத்தை வச்சுட்டு நம்ம தொடர் உரையாடல் நடத்தக்கூடிய நோக்கமே இந்த விஷயங்களை பொது வழியில ஒன்று போடுறதுக்கு தானே. நாமும் கான்சியஸ் அர்த்தம் செய்யறோம். இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். இது அவனும் தெரிஞ்சுதான் செய்யறான், நாமும் தெரிஞ்சுதான் செய்யறோம். நன்றி தோழர்களே. டெரன்ஸுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ஜார்ஜுக்கும் இசைப்பாடல் பாடிய நீடாமங்கலம் சந்திரசேகருக்கும் தலைமையுரையாற்றிய தோழர் பாப்பா ரமணி அவர்களுக்கும் சிறந்ததொரு தத்துவ உரையை நிகழ்த்திய தம்பி டெரன் சாமுவேல் அவர்களுக்கும் பின்னோட்டம் தந்த காமு தோழர்கள் அவர்களுக்கும் கங்காவுக்கும் நன்றி சொல்லி கவிஞர் பாரதிதாசனின் பாடலை நிறைவு பாடலாக தருவோம். புதியதோர் உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு தாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போ. புனிதமோடாத எங்கள் உயிரென்று காப்போ. பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போ. புனிதமோடாத எங்கள் உயிரென்று காப்போ. இதயமெல்லாம் அன்பு நதியினில் அணைப்போ. இதயமெல்லாம் அன்பு நதியினில் அணைப்போ. இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போ. இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன்தர மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதென்றோதெனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் பூசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோ, கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. இப்போ நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.